வணக்கம் 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 டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க சங்கர்? இல்லை டாக்டர், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டாக்டர். ஆக்சுவலி ஃபேஸ்புக் லைஃபாக தான் இருக்கு. சரி, நீங்க லிங்க் எஃபி லிங்க் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருவேன். ஆமாம் சார், அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிட்டு சார் நான். நீங்க பண்ணிட்டீங்களா? பாருங்க. பார்த்தேன், இப்போ பண்ணீங்களோ? பாருங்க. எஸ் கரெக்ட், வந்துருச்சு. தேங்க்யூ.
Morning, doctor. How are you? Welcome. How are you? I'm doing good. Okay. Can hear me very clear, doctor? Very clear, loud and clear. வெரி குட். இன்னைக்கு அருமையான வெதர், அருமையான டைம், ஒரு மழை இல்லை, வெயில் இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லாத டைம்ல நம்ம அழகா மீட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வெதர் இன்னைக்கு. ஸோ எனிவே மூவ் ஆன். தேங்க்ஸ் டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி ஹியர் இன் அவர் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம தொடர்ந்து இது நம்ம அதாவது வாரதோறும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. நம்மளோட என்ன சொல்லுவாங்க நிகழ்வு வந்து நாட் ஒன்லி இன் பிஸ்னஸ், எஜுகேஷன், டிஜிட்டல், இ-காமர்ஸ், IR4, அவர் பிள்ளைங்களுக்கு கல்வி, ஸோ பல தரங்களை வந்து ஐ திங்க் நல்ல சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. நம்மளும் விர்ச்சுவல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஃபிசிக்கலாக செஞ்ச ஒரு ஈவெண்ட்ல இருந்து ஒரு ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம். ஸோ வி ஷுட் வாண்ட் டு பி நெக்லெக்ட் ஆன் விவர்சிசி. ஸோ பிஃபோர் வி கோ ஃபர்தர், எனிவே டாக்டர் நரேன் வந்து நிறைய தோஸ் ஆர் வாட்சிங் இன் ஃபேஸ்புக் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் டாக்டர் நரேன். அவர் மலேசியாவில் வந்து அறிமுகமான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஐ திங்க் டாக்டர் மேபி அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவார். Apart from that, Dr. Naren also is a deputy CEO of Putra Intellect International College. ஸோ அது பெருமைக்குரிய ஒரு அங்கீகாரம். பிகாஸ் ஐ நோ ஹிம் டாக்டர் வந்து ஒரு 5-6 ago ஒரு வாட்டி பூச்சவங்களை ஒரு சின்ன மீட்டப்பில் மீட் பண்ணியிருந்தோம், ஒரு பிஸ்னஸ் மீட். அந்த டைம்ல வந்து ஒரு சிறு அளவில் தான் நானும் டாக்டரும் சரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்டமாக இருந்தது. ஸோ அலாங் த ப்ராசஸ் சார் டாக்டர் வந்து ஐ திங்க் ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் ப்ரோக்ரஸ். ஒரு நாடு வளரும் போது என்ன சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் வளரும் போது ஐசோ டாக்டரோட இன்வால்வ்மெண்ட், அவரோட கேரேஜ், அவரோட நாலேஜ் பார்த்துமாக்கா ஒவ்வொரு டைமும் மீட் பண்ணும்போது புது விஷயம் தான் அபூர்வமாக ஷேர் பண்றாரு. சேம் டைம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு அது கேட்டுட்டே இருக்கணும். நாலேஜ் ஒன்றும் நம்ம அதாவது ஊத்து தண்ணி அல்ல தண்ணி வர மாதிரி உங்ககிட்ட அந்த நாலேஜ் வந்து ஐ திங்க் ஃபேன்டாஸ்டிக். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் டுடே இஸ் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அருமையான தலைப்பு. பிகாஸ் நிறைய வியாபாரிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் லேட்டர் நீங்க ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பா. நிறைய வியாபாரம் செய்றாங்க. ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துடுறாங்க. பட் அலாங் த ப்ராசஸ் ரிஸ்க்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஓவர்லுக் பண்ணிடுறாங்க. இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் பெயின் வந்து எப்போதும் ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு அப்படி மேலோட்டமா போயிடுறது. ஸோ ரிஸ்க் மேபி இன்வால்வ் அது ஃபைனான்ஷியலா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் சம்மந்தப்பட்டதுல இருக்கலாம் இப்ப காலகட்டத்துல. அப்புறம் லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கலாம். நிறைய ரிஸ்க் வரலாம். ஓகே. ஸோ அத பத்தி டாக்டர் மேபி நீங்க இன்னைக்கு நல்ல டீப்பா அழகா வியாபாரி மக்களுக்கு வந்து நல்ல விளக்கம் கொடுக்க போறீங்க. நம்ம இன்னைக்குள்ள பதிவு வந்து டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் வியூவர்ஸ். ஸோ வித் தட் டாக்டர் நரேன் வாங்க. நீங்க உங்களோட ஃப்ளோ அது உங்களோட உங்களோட மேடை இன்னைக்கு. ஆல் த டைம் அண்ட் ஃப்ளோ இருக்கு. நீங்க என்ன வேணாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இடையில நான் சில கேள்விகள் நான் இருந்தா நான் கண்டிப்பா. Thanks a lot. Thanks for the nice introduction. Nice to hear those nice words. Thanks a lot, and I deeply appreciate your invitation to me to join this program. ரொம்ப நன்றி. முதற்கண் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப இட்ஸ் a very as நம்ம மிஸ்டர் சங்கர் சொன்ன மாதிரி இட்ஸ் a very interesting significant time for us to discuss a lot of things. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதை சொல்ல பார்ப்போம் வித்வுட் யூசிங் ஜார்கன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ். அது இல்லாமல் அகாடமிக்கா இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுவோம். லெட் அஸ் ட்ரை டு டு அவர் பெஸ்ட். முதல்ல கான்டெக்ட் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத விட முதல்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, ரிஸ்க்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. லெட் அஸ் see how does it go. நார்மலா பார்த்தீங்கன்னா when you talk about business மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன போது பிசினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்ட்ரிங் அப்படின்னு ஆரம்பிச்சோம், ட்ரேடிங் ஆஃப் குட்ஸ். அப்புறம் ஒருத்தங்க ஒரு ஜாமான் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க ஜாமான் கொடுப்பாங்க, பார்ட்ரிங் வாங்க, அப்படி ஆரம்பிச்சுது. அப்படி ஆரம்பிக்க இன்னைக்கு வந்து நடக்க இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன்னோவேஷன் இதெல்லாம் வர என்னதுன்னா பார்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சு இன்னைக்கு வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இட் கேன் வெரி சூன் பிகம் அ மல்டிநேஷனல் கம்பெனி ஆக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாயிருச்சு. பிசினஸ் பண்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸி. அதாவது டு ஸ்டார்ட் அ பிசினஸ் இஸ் வெரி ஈஸி, பட் டு ரன் அ பிசினஸ் இஸ் வெரி சேலஞ்சிங். இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம பேச போறோம். சேலஞ்சஸ் இன் பிசினஸ் பத்தி பேச போறோம். இந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு 3 விதமா அதை பிரிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா பிசினஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்டர்னல் சேலஞ்சஸ் பார்ப்போம். ரெண்டு இன்டர்னல் இருக்கு. ஒன்று வந்து ஆர்கனைசேஷனல் சேலஞ்சஸ். ஒன்று வந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர், அதாவது மெயின் ஸ்டேக் ஹோல்டர், த ஓனர் ஆஃப் த பிசினஸ், அவருடைய சேலஞ்சஸ். ஓகே, ஓனரோட சேலஞ்சஸ் என்ன, அவர் செட் பண்ண ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ் என்ன, இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த மார்க்கெட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு இந்த மொத்த இதையும் 3ஆ பிரிச்சு நம்ம வந்து கொஞ்சம் தீர அலசி ஆராய்வோம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரிஸ்க்னா என்னன்னு ரொம்ப சின்னங்க நான் சொல்லிடுறேன். இப்போ பிசினஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து என்ன செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வழிமுறை தெரியும், எப்படி செய்யணும், வாட் டு டூ தெரியும். ஆனா ஹவு டு டூ வந்து தெரியாது, எல்லாருக்குமே தெரியாது. இந்த ஹவு டு டூ வந்து ஒரு லேர்னிங் கர்வ். அது வந்து சம்டைம்ஸ் ஏற்றமா இருக்கும், சம்டைம்ஸ் இறக்கமா இருக்கும், சம்டைம்ஸ் ஃபிளாட்டா இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ பத்தி நம்ம வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி வை டு டூங்கிறத பார்ப்போம். ஏன் வந்து பிசினஸ் செய்யணும்? சில பேர் ரொம்ப பேர் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ பிசினஸ் மேன் அப்படின்னா, நான் பிசினஸ் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா பணம் ஒரு பிரதானமா இருக்கும். எனக்கு அது ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கும், நான் வந்து இன்னும் நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நினைப்புல வந்து பிசினஸ்க்கு வருவாங்க. எப்பவுமே வந்து பணத்தை அடிப்படையோடு ஒரு பிசினஸ்குள்ள வரும்பொழுது அது பெரும்பாலும் வெற்றி பெறுவதில்லை. ஐ வாண்ட் மேக் மணி அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள வந்தீங்கன்னா டோன்ட் கம் டு பிசினஸ் இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப் மணி. இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப் அ வேல்யூ ப்ரொபோசிஷன், நான் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும், ஒருத்தங்க லைஃப்ல வந்து அந்த வேல்யூ ஆட் பண்ண முடியும், அவங்க வேலைகளை சின்னாங்க ஆக்க முடியும், அந்த சேவைகளை நான் செய்ய விரும்புறேன், அந்த பொருட்களை நான் விற்க விரும்புறேன், ஒரு மாற்றத்தை நான் வந்து செய்ய விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பிசினஸ்க்கு வரலாம். அந்த வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாய் டு டூ பிசினஸ். எல்லாராலையும் வந்து பிசினஸ் பண்ண முடியாது, எல்லாராலையும் வந்து ஆண்டர்பிரினர் ஆக முடியாது. ட்ரெயின் ஆகலாம், ஆனாலும் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்ப எல்லாராலையும் செய்ய முடியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் பதில் இருக்கு. எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லாராலையும் பிசினஸ் பண்ண முடியும், எல்லாராலையும் ஜெயிக்க முடியணும் அப்படின்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா யூ டாக் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்பதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக் வரும். ஓகே,
இப்ப இங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். நிறைய கம்பெனிஸ்லாம் இருந்த கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு வந்து எங்க போச்சு? பிளாக்பெரின்னு ஒரு கம்பெனி இருந்தது, என்னாச்சு இன்னைக்கு? நோக்கியான்னு ஒரு கம்பெனி இருந்தது, என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு நோக்கியா டுடே? ஓகே, ஏன் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி 2005 வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து டாப் 5ல இருந்த கம்பெனி, மைக்ரோசாஃப்ட்டை விட பெரிய கம்பெனியா இருந்தது 2005 இன்டர்பிராண்டோடைய வேல்யூவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த நோக்கியா வந்து பாத்தீங்கன்னா வாஸ் அஹெட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு என்னாச்சு அந்த கம்பெனி? இவ்வளோ பேர் இருந்தோம், இவ்வளோ படிச்சவங்க இருந்தோம், இவ்வளோ பெரிய அறிவாளிங்க, திறமசாலிங்க, டெக்னாலஜி இருந்தோம், என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் ஒரே பதில் தான், ஆப்சன்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாததான் காரணம். ஒரு வியாபாரத்தை முன்னுக்கு செலுத்தி கொண்டு போகணும்னு சொன்னா சில விஷயங்களை செய்யணும். நிறைய தடைகள், நிறைய தடங்கல்கள், நிறைய போட்டிகள் நிறைய வரும். போட்டிகள்னு சொன்னா வந்து டெக்னாலஜியே மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கோடாக் என்னாச்சு? கோடாக்னு ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும், கோடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணுச்சு? இட் வாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபிலிம்ஸ். எப்போ டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்ததோ கோடாக் வந்து அன்னைக்கே வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து they undergoing a process பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் yet இது வர்ச்சுவலா தேர் அவுட் ஆஃப் பிசினஸ். பிசினஸ்ல இல்ல வந்து. சாம்சங் ஒரு போன் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். 2001 ரொம்ப பாப்புலர் T10 அப்படின்னு ஒரு மாடல் வந்தது. மலேசியால வந்து பயங்கரமா ஓடிச்சு. 2002 2003 T10 மாடல் அந்த பிளிப் போன் இருக்கு இல்லாதவங்க வந்து ரொம்ப குறைவு. என்னாச்சு இன்னைக்கு? சாம்சங் வந்து சாம்சங் இஸ் நோ மோர் இன்டு மொபைல் பிசினஸ். என்ன வாட் ஹேப்பன்? மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சொல்றீங்களா, அதுக்கு முன்னுக்கு நெட்ஸ்கேப் ஒன்று வந்தது, ரெண்டு சம காலத்துல வந்தது. நெட்ஸ்கேப் என்னாச்சு இன்னைக்கு? நிறைய பிசினஸ் வந்து காணாம போயிருக்கு. இதெல்லாம் சொல்றது பெரிய பிராண்ட் இல்லாம சின்ன சின்ன பிசினஸ்ங்க எத்தனையோ காணாம போகுது. ஆரம்பிப்பாங்க, 6 மாசத்துல மூடிடுவாங்க, 3 மாசத்துல மூடிடுவாங்க, 1 வருஷத்துல மூடிடுவாங்க. இல்ல என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வியாபாரத்துல வரக்கூடிய அந்த போட்டிகளை சமாளிக்க தெரியாததே காரணம். அதை பத்தி சமாளிக்க தெரியாது. அந்த மாதிரி போட்டிகள் வரும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு போட்டிகள் வரும்னே தெரியாது. அவங்க எதிர்பார்க்க தெரியாது. அவங்களுக்கு அந்த திங்கிங் இல்லை. அந்த திங்கிங் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்றேன். இன்னும் சின்னங்க சொல்றேன், இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து நாசிலுமா சம்பல் லேடிஸ் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அதை செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். நார்மலா எல்லா லேடிஸ்க்கும் தெரியும். நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ரெசிபி எழுதி கொடுக்குறீங்க. ரெசிபி அதாவது எப்படி வந்து இந்த ரெசிபியில வந்து எப்படி நாசிலுமா செய்யணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறீங்க. ஒரு பக்கெட்டு எழுதி கொடுக்குறீங்க. சார் பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 10 அப்படி இந்த மாதிரி ஒரு 10 15 அந்த மாதிரி எழுதி 15 பாயிண்ட் எழுதி வைக்கிறீங்க. அதை பார்த்து ஒருத்தர் வந்து நாசிலுமா செய்ய முற்படுறாரு. செய்யறவர் வந்து நிச்சயமா அவங்க எதிர்பார்த்த மாதிரி செய்வாங்களா? யாரு? அந்த ரெசிபி எழுதி கொடுத்தவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சுவை வருமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. அதே நேரத்துல அவங்க என்ன செய்யணும்னு எழுதி கொடுக்குறவங்க ஒரு பக்கெட்டு என்ன செய்யக்கூடாதுன்றதையும் எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னா இப்ப வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட நல்லா வரும். என்ன செய்யணும்னு தெரியணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு தெரியறது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாததுனால அது ஃபெயில் ஆகும். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல பெரும்பகுதி ரிஸ்க் மேனேஜ்மெண்டா இருக்கும். அதனால என்ன செய்ய தெரியணும், என்ன செய்யணும்னு தெரியணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். என்ன செய்யக்கூடாதுங்கிறது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேச முடியும். இப்ப நான் சொன்ன 3 விதமா பிரிக்கலாம் சொன்னேன் டாக்க. முதல்ல வந்து இன்டர்னல் ப்ராப்ளம், அவங்க அதாவது இந்த ஓனருடைய ப்ராப்ளம், இந்த பிசினஸ் ஓனருடைய ப்ராப்ளம், அது ப்ரொப்ரைட்டர், டைரக்டர், அந்த சிஇஓ அவங்க ப்ராப்ளம். ரெண்டாவது அவங்களால ஏற்பட்ட சவால்கள், அவங்களுக்கு பொசிஷனிங் இல்லாதனால வரக்கூடிய சவால்கள், அவங்க பார்க்கிற பார்வை, அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்க நாலேஜ், அது ஒரு விஷயம். ஒண்ணு வந்து ரெண்டாவது விஷயம் வந்து அதனால அவங்க ஏற்படுத்துற அந்த ஆர்கனைசேஷனுடைய சவால்கள், அந்த ஆர்கனைசேஷனால வெளியில வரக்கூடிய சவால்களை சமாளிக்க முடியாதனால நடக்கக்கூடிய விளைவுகள். ஓகே, வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. என்ன சவால் சொல்றீங்க? டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 4G வச்சிருக்கோம், இன்னும் ஒரு 6 மாசத்துல 5G வரப்போகுது. 4G வந்து முடிச்சோட 5G வந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 5G உடைய கேப்பபிலிட்டியே வேற.
ஒரு 4000 போன் சர்வீஸ் பண்ற இடத்துல 1 மில்லியன் போன் சர்வீஸ் பண்ண முடியும். 4G இருந்து 5G மாறும்போது அப்ப காம்பிடன்சி எல்லாம் வளர போகுது. அதை சமாளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு திறமை இல்லை. அதை வந்து நம்ம மீட் பண்றதுக்கு, அதை சந்திக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நிறுவனத்துல வந்து திறமை இல்லைன்னு சொன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, முதல்ல என்ன பார்த்தோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன? வரக்கூடிய ஆபத்துகளை மேலாண்மை பண்ணும். சார் ரிஸ்க் இல்லாம வந்து பிசினஸ் பண்ண முடியுமா? இல்ல, ரிஸ்க் இல்லைன்னா அது பிசினஸே கிடையாது. ரிஸ்க் இல்லைன்னு சொன்னா அது வந்து பிசினஸ். ரிஸ்க் இருந்தாதான் அது பேர் பிசினஸ். எல்லா பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் வந்து பார்ட் ஆஃப் இட். அந்த ரிஸ்கை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை. ரிஸ்க் வந்து என்ன மாதிரி ரிஸ்க் வரும், என்ன மாதிரி ஆபத்துகள் வரலாம், அந்த மாதிரி ஆபத்துகள் வந்து நான் எந்த மாதிரி தயார் நம்மளுடைய நிறுவனத்தை நம்ம தயார் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எந்த மாதிரி துணியில நம்ம எந்த மாதிரி டோன்ல வந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம பேசணும், அவங்க கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட ஒரு சங்கிலி தொடர்பு. அந்த சங்கிலி தொடர்பை புரியணும்னு சொன்னா அதோட மைய புள்ளி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அந்த மைய புள்ளின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, ஒரு சொல்யூஷன் மைய புள்ளி, அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது புரியலன்னு சொன்னா பிசினஸ் அவுட். எந்த பிசினஸ் சரி, எவ்வளவு பெரிய சக்க போட்டாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம போயிடும். ரைட்? சோ சிலது வந்து நம்ம எதிரே பார்க்க முடியாது. இப்ப கொரோனா பாருங்க, எதிரே பார்க்கல. இந்த COVID-19 யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு மோசமா ஆகும்னு. அப்ப இதனால வந்து எத்தனையோ பேர் வேலை எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்க முடியுமா கேட்டா, பூகம்பம் மாதிரி ஒரு இயற்கை இடர்பாடு மாதிரி அதுல வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க எதிர்கொள்ள முடியாது. பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாது. கொரோனாலாம் யாரும் நினைச்சு பார்க்கல. இதனால நிறைய பிசினஸ் வந்து இன்னைக்கு சாத்திட்டாங்க. என்ன காரணம்? அவங்க எதிர்பார்க்கல எவ்வளவு பெரிய ரிஸ்க் வரும். அப்ப என்ன செய்யலாம்? சஸ்டெயின் பண்ண என்ன செய்யணும்? அவங்களுக்கு சஃபிஷியன்ட் கேஷ் ரிசர்வ் இருக்கணும். அவங்களுடைய ஆளுங்க கூட அவங்க வச்சிருக்கிற டெர்மினாலஜிஸ் வந்து அந்த டேர்ம்ஸை வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஃபிளெக்சிபிளா வச்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா, தயார் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். யார் இந்த 6 மாசத்தை தாக்கு பிடிக்க போறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. யார் இந்த 6 மாசம் தாக்கு பிடிக்க முடியாத அவங்க தோக்க போறாங்க. அதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தின் அவசியம். அந்த மாதிரி இது ஒரு ரிஸ்க். ஏற்கனவே சொன்ன மாதிரி நோக்கியா, அதே மாதிரி சோனி எரிக்சன் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஒரு போன் கம்பெனி இப்ப இல்ல. அது அதை பத்தி ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். அதுல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் பத்தி கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்கு. எரிக்சன் அப்படிங்கிற வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் போன்ஸ் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். மொபைல் போன் உங்களுக்கு தெரியும், ஹேண்ட் போன்ஸ் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். என்னாச்சுன்னா டெக்னாலஜி குரோத்ல வந்து அவங்க ஒரு டெக்னாலஜியை ஸ்கேல் அப் பண்ண முடியாம போயிட்டாங்க. ஒரு ஸ்கேல் அப்னா அவங்களால வந்து அந்த டெக்னாலஜி வந்து அவங்க கம்பெனிக்குள்ள கொண்டு வர முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு தெரியல, அவங்க எதிர்பார்க்கல சில விஷயங்கள், அது நடந்து போச்சு. அப்படின்னா என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எரிக்சனுடைய போனை பாய்ச்சா பிரெயின்ல வந்து டியூமர் வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்தது செய்தித்தாள்ல. எரிக்சனுடைய கைபேசியை பயன்படுத்தினா அந்த கைபேசி மூலமாக வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் மனிதனுக்கு டியூமர் உருவாக்கலாம், அந்த ரேஞ்சில் இருக்கு அதோடைய கதிர்வீச்சுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்த உடனே எரிக்சனுடைய மொத்தம் ஷேர் விழுந்துருச்சு 2 நாள்ல. யாரும் எரிக்சன் போனை வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரு போனை வாங்கி மூளையை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி. அப்ப எரிக்சனுடைய அந்த மொபைல் போன் பிசினஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழ் நோக்கி விழ ஆரம்பிச்சது. ஆனா எரிக்சன் வந்து ரொம்ப ஒரு வசதியான ஒரு கம்பெனியா இருந்த காலகட்டம். அதுக்கு வந்து எல்லா பக்கான்லையும் எல்லா பண்டார்லையும் டவருங்க இருந்ததுங்க. இந்த மொபைல் போன் டவர்ஸ் எல்லா இடத்தையும் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க உள்கட்டமைப்பு எல்லா இடத்துக்கும் இருந்தது. ஆனா அவங்க பிசினஸ் வந்து முன்னுக்கு செலுத்தி கொண்டு போறதுக்கான இப்ப சந்தை வந்து அவங்களை மறுத்துருச்சு. நீங்க வேணாம்னு சொல்லிடுச்சு சந்தை வந்து, நீ மார்க்கெட் சொல்லிடுச்சு, எரிக்சனா எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அதே நேரத்துல வந்து சோனி என்ன பண்ணாங்க, சோனின்ற கம்பெனி வந்து அவங்க வந்து புது பிசினஸ் மாடல் போடணும். ஏன்னா அப்போ வந்து ஜப்பான்ல வந்து கொஞ்சம் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் குரோத் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச ஒரு காலகட்டம். அவங்க வந்து சோனி ஜப்பானிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிட்டு பிசினஸை கொண்டு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்க, புதுசா தான் செய்யுங்க, இன்னோவேட் பண்ணுங்கன்னு சொல்லி அரசாங்கம் உந்துதல் கொடுத்த காலம் அது. எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்ப ரொம்ப உக்கிரமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எரிக்சன் வந்து நிறைய எப்படி வந்து சரிவா நான் எப்படி நான் மீட்பது அப்படின்னு வந்து அவங்க தெரியும். என்ன பண்ணாங்கன்னா சோனியை தொடர்பு கொண்டாங்க. சோனி வந்து அப்போ வந்து இப்ப இன்னைக்கும் டெலிவிஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பேர் போன
ஒரு நிறுவனம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, சோனிகிட்ட போய் பேசினாங்க, எனக்கு வந்து உள்கட்டமைப்பு எல்லாம் இருக்கு, என்னுடைய கதிர்வீச்சு வந்து மோசம்னு சொல்லி வந்து என்னை வந்து மார்க்கெட்ல போன் விற்க மாட்டேங்குது, இப்ப நான் வந்து ஏதாவது ரீபிராண்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஐடியா, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோமா? சோனி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பாப்புலர், இப்ப அங்கதான் எனக்கு அடி வாங்கி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மர்ஜர் பண்ணிக்கலாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மேனேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க பிராண்டை கொடுங்க, நான் என்னுடைய ஃபுல் பேட்டன்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், நீங்க அதை ஒர்க் பண்ணி கொஞ்சம் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணி கொடுங்க, இந்த கதிர்வீச்சு இல்லாம செய்யுங்க, கதிர்வீச்சு இல்லாம செய்யறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்ப டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா இவங்க ப்ரொடக்ஷன் இருக்கிற காலகட்டத்தில் அதை இவங்க வந்து எதிர்பார்க்காதனால வந்து இவங்க தொய்வு ஏற்பட்டு போச்சு. இப்ப சோனி என்ன பண்ண, கம்ஃபர்டபுளா வந்து ஓகே பண்ணலாம் சொல்லி சேர்த்து இன்னோவேட் பண்ணி சோனி எரிக்சன் ஒரு புது பிராண்ட் உருவாச்சு. சோனி எரிக்சன் என்ன பண்ணாங்கன்னா, எல்லார் மனசையும் கவர்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மார்க்கெட் செக்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எல்லா மார்க்கெட்டுக்கும் அவங்க போல இளைஞர்களை முதல்ல ஃபாலோ பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க. பாட்டு கேட்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணீங்கன்னா, போனை ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் ஸ்விட்ச் சேனல்ஸ், யூ கேன் கோ இன்டு மியூசிக் மோட் ஈஸிலிங்கிற மாதிரி ஒரு யூனிக்னஸ் கொண்டாந்தாங்க. அப்போ அந்த தொய்வடைஞ்ச மார்க்கெட் வந்து கிடுகிடுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா வளர்ந்துருச்சு. ஒரு 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா, 3 வருஷம் கூட இல்ல, ஒரு 6 மாசத்துல மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்ப இதை யார் சிந்திக்க முடியும்? ஒரு ஓனர் வந்து அவருடைய ஓனர் எப்படி பார்க்கணும்னா, ஒரு பிசினஸ் ஓனர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மேனேஜ்மெண்ட் தியரி நமக்கு தான் சொல்லுது. கஷ்டம் உங்க கூட வேலை பண்றவங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு கஷ்டமா ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு டெக்னாலஜியை கத்துக்க முடியல, இல்லைன்னா ஒரு கல்ச்சரை வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல, கஷ்டப்படுறாங்கன்னா, அப்ப அவங்களையும் சமன்படுத்தி பாருங்க. சமன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கி விட முடியும் உங்களை அப்படின்னு சொல்லுது. ஆனா அதே அப்ரோச் வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போவாதீங்கன்னு சொல்லுது. உங்க வர கஸ்டமர் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்க வேற அவங்க வேறன்றது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசிங்கன்னு சொல்லுது. சோ யார் வந்து ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக்கா வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ண பாக்குறாங்களோ அவங்க ஜெயிக்க முடியும். ரிவர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, நான் வந்து பணம் பார்க்கணும், குவிக்கா ஒரு ஜாமா இருக்கு, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றேன், ஒரு ஜாமா வித்தா 10 வெள்ளி, கணக்கு போடுவாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 10 வெள்ளினா ஒரு 5 வித்தா ஒரு நாளைக்கு 50, மாசம் 1500, டக்குன்னு. இது நடக்காது, இப்படிலாம் நடக்காது. அது வந்து சொல்லுவாங்க, அது டெஃபினட்டா அப்படி அந்த மாதிரி நேர்கோட்ல நடக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கதான் சொல்றேன், நீங்க வேற, நீங்க உங்க கிட்ட ஜாமா வர கஸ்டமர் வேறங்கிற எப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்காக உங்கள்கிட்ட ஒரு ஜாமான் எதுக்காக வாங்கணும், ஒரு கஸ்டமர் வந்து எதுக்காக உங்களுக்கு வாங்கணும்னா அதுக்கு பதில் இருக்கணும். அந்த பதில் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியலன்னு சொன்னா நீங்க ரிஸ்கை வந்து நீங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். The biggest challenge for entrepreneurs today is that they are driven by passion, but they are in complete denial of reality. They deny reality. நீங்க denial மோட்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா you are என்ன சொல்றாங்க, time bomb for your business. எப்பவுமே அதை வந்து ரொம்ப பிராங்கா ஓப்பனா வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும், ஓப்பனா திங்க் பண்ணணும். இந்த காலகட்டத்துல முன்ன வந்து என்ன சொல்லுவாங்க, எத்திக்கலா இருக்கிறது ஒரு ஆப்ஷன். ஒரு 10 வருஷம் முன்னுக்கு எத்திக்கலா இருக்கிறது ஆப்ஷன், நீங்க வேணா இருக்கலாம், எல்லாம் கூட போயிடலாம். ஆனா இன்னைக்கு எத்திக்கலா இருக்கிறது ஆப்ஷன் கிடையாது, இட்ஸ் a mandate. ஏன் மேண்டேட்? ஏன்னா உங்களோட எத்திக்ஸை கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பிசினஸ் மார்க்கெட் செக்மெண்டேஷனுக்கு வெளியேறுங்க, கேபிட்டலிசம் வெளியேறுவீங்க. எப்படி சார் சொல்றீங்க? ஆமா, மைக்ரோசாஃப்டோட ஆன்டி ட்ரஸ்ட் வந்து என்னாச்சு, எல்லாம் சூ பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட ஆன்டி ட்ரஸ்ட் மோஷன் வந்து ரொம்ப அதிகமா, அதாவது மோனோபோலி, எல்லாம் மைக்ரோசாஃப்ட் தான் பாய்க்கணுங்கிற மாதிரி அவங்க அக்ரெசிவா பொசிஷன் பண்ணாங்க. அப்ப யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்தது, they fought in the court. அந்த நேரத்துல ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது ஒண்ணு உருவாச்சு. பெரிய அளவுக்கு அந்த காலகட்டம் வந்து அந்த காலகட்டம் தான். அப்படின்னா என்ன சொல்ல வரோம், அப்போ வந்து நீங்க வந்து கஸ்டமர் பார்வையில அதாவது நீங்க வந்து ஒரு எத்திக்கலா உங்க பிசினஸ் ரன் பண்ண அந்த நேரத்துல ஆன்டி ட்ரஸ்ட் மோஷன் மைக்ரோசாஃப்ட் சர்வ் பண்ணும்போது அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வேல்யூ இறங்கி இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ராட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து மக்களுக்கு வந்து the shares had come down. அப்ப என்ன பாக்குறாங்க, இப்ப ஆளுங்க யாருக்கு டீல் பண்ண பாக்குறாங்க, பீப்புள் ஒரு எத்திக்கல். எப்போ I'm talking about 2002, 2003. அப்ப இன்டர்நெட் இவ்வளவு ரைஃபா இல்ல. இப்போ அப்படி இல்ல, ஒரு வாட்ஸ்அப் எல்லா விஷயமும் எடுத்துக்கலாம்.
அப்ப நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அந்த கவுத்தாவ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 5 வழி மேல வச்சு தெரியாத மாதிரி விற்கிறது, அப்புறம் இவங்ககிட்ட ஒன்று சொல்றது அவங்ககிட்ட ஒன்று சொல்றதுன்னா நீங்களே வந்து பூஜை போடுறீங்க உங்க பிசினஸ் இறக்குறதுக்கு. வந்து ரொம்ப ரொம்ப எத்திக்கல். அப்ப சார் போய் சொல்லாம நாணயமா இருக்கணுமா? தட் டசன்ட் மீன். அது அப்ப சொல்லவே இல்லை. ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு நாணயத்தை வளர்த்துக்கணும்னா அதுதான் சொல்றேன். ஐம் டாக்கிங் அபௌட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இந்த பிசினஸ் ரன் பண்றவங்க ஹையஸ்ட் இன்டெகிரிட்டியோட இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் பண்ணுவீங்க. ஓப்பனா பேசணும், பிராங்க் கம்யூனிகேஷன் வச்சிருக்கணும், integrity to the highest level இருக்கணும். அப்ப people are ready to invest in your company. இன்வெஸ்ட்னா காசு போடணும் இல்லைங்க, உங்க Facebook பேஜை பார்த்தா கூட அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ நீங்க வந்து என்ன மாதிரி இமேஜ் கிரியேட் பண்றீங்க உங்களுக்கு? So the owners must understand that times are gone where you can hedge information, you can do things. Those things doesn't work anymore. It doesn't work like that anymore. So அதனால வந்து அப்ப என்ன சார் பண்ணலாம்? You must first, any business that doesn't help the society by a large extent cannot survive today. Cannot survive. நீங்க வந்து அவுட்ரீச் உங்களுக்கு டெவலப் பண்ணணும். அதுக்காக தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ரிஸ்க்? பிசினஸ்ல வரக்கூடிய ஆபத்துகளை எப்படி நம்ம தடுக்கிறது? கண்டினியூவலா லேர்ன் பண்ணணும். I'll give an example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னொரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த Y2K அப்படின்னு ஒண்ணு வந்தது 2000. எல்லாருக்கும் தெரியும். Y2Kங்கிறது இயர் 2000 சிண்ட்ரம் அப்படின்னு வந்து ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் வந்தது. அது ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவுல வந்து ஒரு ரெவல்யூஷனே ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. என்னன்னா சிம்பிள் லாஜிக். ப்ரோக்ராம் ஆரம்பத்துல எழுதும் பொழுது இந்த பேசிக் கோட் பண்ணும் பொழுது இந்த 2000 அப்படிங்கறத நம்ம யோசிக்கல. நம்ம 1999 அப்புறம் 2000 அந்த முதல் டிஜிட் 2 வரணுங்கிறதுக்கே முதல்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணல. அப்படி டிக்ளேர் பண்ணாம ஃபுல்லா கதையெல்லாம் எழுதிட்டாங்க. 1998 திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. 2000 வரும்பொழுது இப்போ ஒருத்தன் வந்து வட்டிக்கு பேங்க்ல வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கான். ஒரு வீடு வாங்கியிருக்காரு. 20 வருஷம் வட்டி, 19 வருஷம் கட்டிட்டாரு. 20வது வருஷம் கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும்போது 0ல காட்டும். 0 வந்து கம்ப்யூட்டர் குழம்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற மாதிரி வரும். இது வந்து குளோபல் ஃபியாஸ்கோ ஆயிரும்னு சொல்லிட்டு உடனே அந்த கோடிங்க வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சின்ன கம்பெனிலாம் பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. எவ்ரிபடி பிகேம் அண்ட் Y2K எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அந்த ஒரு 2 வருஷத்துல. சம்பந்தம் இல்லாத பயோடெக்னாலஜி படிச்சவங்க went into IT industry becoming a keying what do you call engineer, particularly during the Y2K period. இப்போ எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. 18-19 வயசுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக இது கொண்டு வரேன். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஐடி கம்பெனி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து Y2K இருந்து பிசினஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் கம்பெனி திறந்து எதுக்கு திறக்கிறேன்னா, நான் சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்கறது திறக்கிறேன். அதுதான் திறந்தேன். வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பாக்குறேன் மெயின் பிசினஸ் வந்து குறைஞ்சிச்சு. மெயின் குறையில, மெயின் பிசினஸை விட இந்த Y2K பிசினஸ் அதிகமா வருது. இது சீசனல் பிசினஸ், எப்பவுமே வரப்போறது இல்லை. அப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனம், இன்ஃபோசிஸ் ஒரு நிறுவனம் இருக்கு இந்தியாவில், ஒரு பெரிய நிறுவனம். இது வந்து ஹார்வர்ட்ல சொல்லிக் கொடுக்குற கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன சொன்னார்னா, தலைமை நிர்வாக இயக்குனர் அப்ப நாராயணமூர்த்தின்னு NRN சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, Y2K இருந்து வர்ற வருமானம் நம்ம கம்பெனி வருமானத்துல 30% தான் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு காசு நீங்க பிசினஸ் கொண்டு வரக்கூடாது. 30% வந்தா போதும். 30% என்னோட கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட்டுக்கு அது சரியா இருக்கும். இதுக்கு மேல வருது வந்து புது பிசினஸ் தான் இருக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டார் கம்பெனிக்குள்ள. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி விகரஸா ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு நல்லா இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்களாம் அந்த நேரத்துல இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. யார் Y2K ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் விட்டாங்களோ அந்த ரேஸ்ல வந்து இந்த கம்பெனி எல்லாம் ஜெயிச்சிருச்சு. எந்த கம்பெனி? நாராயணமூர்த்தி கம்பெனி ஜெயிச்சிருச்சு. இந்த இன்ஃபோசிஸ், இந்த சோ கால்ட் பிக் நேம்ஸ் ஆல் பிகம் வெரி பிக் அந்த 4 வருஷத்துல. ஏன்னா அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல போனாங்க. இதுதான் பியூட்டிஃபுல் வே ஆஃப் மேனேஜிங் ரிஸ்க். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ் ஆஃப் மேனேஜிங் ரிஸ்க், நோயிங் த மார்க்கெட் கண்டிஷன். அப்ப என்ன அது? இந்த மாதிரி யார் வித்தியாசமா திங்க் பண்ண முடியும்? யார் ஒருத்தர் கஸ்டமர் வேற நான் வேற நினைக்கிறானோ அவன் தான் பிசினஸ் பண்ண முடியும். இல்லைங்க, வாங்கிட மாட்டாங்களா? The product will sell by itself. Bullshit. அப்பெல்லாம் கிடையாது. The product will never sell by itself. You need to promote it. சரி, இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு.
ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க 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 ப்ராடக்டோ சர்வீஸோ எந்த மார்க்கெட்ல கொடுக்க போறாங்க அவங்களுக்கே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, நீங்க பிரசிடென்ட் கேட்டு பாருங்களேன், சார் எனக்கு வந்து இது ப்ராடக்ட் யாருப்பா வாங்குவாங்க சார்? காலேஜ் பையனும் வாங்கலாம், 30 வயசு ஆளும் வாங்கலாம், 40 வயசு ஆளும் வாங்கலாம் சார், 50 வயசு வாங்கலாம் சார், எல்லாருமே வாங்கலாம் சார், வாங்குவோம் அப்படி வாங்குவாங்க. அப்படின்னா வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா எக்ஸாக்டா எப்படி எல்லாருக்கும் ஒரே ப்ராடக்டா வர முடியும்? தண்ணி தான் அப்படி சொல்ல முடியும், குடிக்கிற தண்ணி தான் சொல்ல முடியும், எல்லாருமே குடிக்கிறது. அரிசி சொல்லலாம், வேற எல்லாத்தையும் அது கொண்டாட முடியுமா? அரிசி கூட பல வகை இருக்கு. சில பேர் புழுங்கரிசி பிடிக்காது, சில பேர் பச்சரிசி பிடிக்காது, சில பேருக்கு இந்த பிராண்ட் பிடிக்காது, சில பேருக்கு அந்த பிராண்ட் பிடிக்காது, ரைட்? அவ்வளவு இருக்கும்போது எப்படி உங்க ப்ராடக்ட் மட்டும் அப்படி ஜெனரலைஸ் பண்றீங்க? என்ன காரணம்? ஏன்னா அவங்க அது பாசிட்டிவ் பிலீஃப். ஆரம்பத்துல மாயையை கொண்டு போய் விட்டுரும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு 1500 2000 செலவு பண்ண உடனே ஒரு பிசினஸ் ஒரு டைரக்டர் ஆன உடனே ஒரு மாயை கொண்டாந்து கொடுக்கும். ஒரு உங்களுக்கு தனி டேபிள் சேர், உங்க ஆஃபீஸ் நீங்க ஒரு பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஒரு மாயை கொண்டாந்து கொடுக்கும். நம்ம வந்து டிசிஷன்லாம் கரெக்ட் இல்ல, அது வந்து நத்திங், அது வந்து ஒரு ஃபேக்ஷன் தான். நீங்க முதல்ல யாருக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. உங்க டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் யார்? ஹூ இஸ் யுவர் கஸ்டமர்? உங்க கஸ்டமரை வந்து உங்க கஸ்டமரின் குணநலன்களை உங்களால் குறிக்க முடியுமா? வியாபாரம் தொடங்குறதுக்கு முன்னுக்கே நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் உருவாக்குறாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க கிட்ட போகுது, இவங்க கண்டிப்பா வாங்குவாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? வாங்குறவங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து இந்த விலை கொடுத்து வாங்குவாங்க, இத்தனை வாட்டி வாங்குவாங்க, அந்த இந்த மார்க்கெட் இத்தனை பேர் இருக்காங்க, அந்த மார்க்கெட் வந்து இதுக்கு மேல வளர வாய்ப்பு இருக்கு, இது வளர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம வேற ஒரு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டெக்னாலஜியும் நம்ம கான்டாக்ட்ஸும் வந்து அதை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருன்ற பிளான் இருக்கா உங்களுக்கு? அப்படி பிளான் இருந்தால் அது ஜெயிக்கும். இந்த மார்க்கெட்டுங்கிறது வந்து எப்படி தெரியுங்களா? மார்க்கெட்டுன்னு ஒண்ணு கிடையாது, உங்க ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டை உருவாக்கும். A good product creates a market. A bad product kills a market. எப்படி சார் சொல்றீங்க? ஆமா, டைகர் பாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தலைவலி மருந்து. அது எத்தனை டன் விற்கிறாங்க தெரியுங்களா ஒரு வருஷத்துல? அதே மாதிரி இந்த கைச்சாப், இந்த ஆக்ஸ் ஆயில், அது கோடாரி தைலம், அது எவ்வளவு விற்கிறாங்க தெரியுங்களா? ரெண்டுமே தலைவலி தான், தலைவலி தைலம் தான். இது என்ன பிரைஸ், அது என்ன பிரைஸ்? இது எப்படி? இது சாலிட், இது லிக்விட். இது யூசேஜ் என்ன, அது யூசேஜ் என்ன? நீங்க பாருங்க, டிஃபைன் பண்ணி வைப்பாங்க. அந்த டெஃபினேஷன் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லையோ, எந்த சர்வீசஸ்க்கு இல்லையோ அந்த ப்ராடக்ட் போகாது, லேட் ஆகும். சரி, அது தெரியல எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க? எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க? எனக்கு யார் வாங்காருன்னு தெரியல, எப்படி ப்ரமோட் பண்ண, என்ன பேசுவீங்க? எப்படி உங்க மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும். அப்புறம் ரிஸ்க்ல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குங்க. பேசிக்கலா 3 ரிஸ்க் இருக்கு. ரிஸ்கை பத்தி நான் சொல்லணும்னா 3 ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். இந்த பிசினஸ் பண்ணணுமா முதல்ல, இல்ல வேலைக்கு போயிடலாமா, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். முதல் ரிஸ்கா தான். சரி, இல்லைங்க எனக்கு வந்து அந்த திறமை இருக்கு, ஐ வாண்ட் டு பி, ஐ கேன் டூ இட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அப்ப ஏன் அதை செய்யணும், எப்படி செய்ய போறீங்க, ஏன் அதை செய்யணும் பதில் இருக்கு. எப்படி வித்தியாசமா இருக்க போறீங்க, எப்படி வந்து ஆளுங்க கிட்ட வந்து உங்களை வந்து உங்ககிட்ட வர வைக்க போறீங்க, ஏன் உங்ககிட்ட ஆளுங்க வந்து வாங்கணும்? அந்த வாங்குறதுக்காக இந்த ஆளுங்க செலவு பண்ண வேண்டிய நேரமும், செலவு பண்ண நேரமும் காசும், அது உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து அது பர்த் இருக்கா? உங்க ப்ராடக்ட் மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு நீங்க எவ்வளவு வித்தியாசம்? இல்லைங்க, அவங்களும் ஓடுது நம்மளும் ஓடுதுங்கன்னா ஓடும், ஆனா நீங்க பெரிய வித்தியாசத்தை காட்ட முடியாது. That's what I'm saying. So அந்த மாதிரி இது ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். நிறைய இருக்கு சார், இதுல நிறைய விஷயம் சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஆபரேஷனல் ரிஸ்க். ஆபரேஷன்ஸ்னா ஒரு உதாரணத்துக்கு டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, ஜூன் 30 EA ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, ஒரு டேட் லைன் கொடுத்துருப்பாங்க. It varies from, sometimes it varies, some countries doesn't vary, ஒரே இதுல வரும். அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான ஆப்ளிகேஷனை ஃபைல் பண்ணாம போனா அது எவ்வளவு பெரிய ரிஸ்கா மாறும். அது எப்படி டைம்லி பண்ணனா என்ன மாதிரி ரிஸ்கா மாறும்? வந்து புரியுற மாதிரி சிம்பிளா சொல்ற நிறைய ஆப்ளிகேட்டட் ரிஸ்க் இருக்கு, கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இது ஆபரேஷன் ரிஸ்க். ஒரு என்ன தவறா எழுதிடுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இது எல்லாரும் தயவு செஞ்சு நினைச்சுக்கிங்க,
உங்களை ப்ராசஸ் செட் பண்ணும்போது. உங்களை ஒரு பிசினஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல 80% காரணம் வந்து ஆபரேஷன் ரிஸ்க்னால தான் அப்படிங்கிறது ஆய்வு சொல்லுது. அப்படின்னா என்ன சார்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் BP 2008-9 வந்து ஒரு மெக்சிகன் கோஸ்ட்ல வந்து ஒரு மெக்சிகன் கல்ஃப் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அந்த கடல் பகுதியில அவங்களுடைய ஷிப்ல இருக்கக்கூடிய 40,000 டன் எண்ணெய், கச்சா எண்ணெய் கடல்ல கலந்துருச்சு. கலந்த கையோட அந்த இடம் வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. அப்ப கடல் வாழ் மீன்கள், பறவைகள், அந்த பீச்சஸ், அந்த டவுன் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அப்ப வந்து அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து நம்பர் 2 கம்பெனியா இருந்தது உலகத்துல. அந்த விஷயத்திலிருந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த மொத்த கடலையும் சுத்தம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து காம்பன்சேஷன் பே பண்ணி மறுபடியும் அந்த கடலுடைய அந்த 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 சூழ்நிலையை பழைய நிலைமைக்கு கொண்டாடுறதுக்கு $60 பில்லியன் செலவு பண்ணாங்க. 60,000 மில்லியன் செலவு பண்ணி அதை ஈடுகட்டினாங்க. அந்த கம்பெனியோட நிலைமை வந்து 2வதுல இருந்து 7வதுக்கு போயிருச்சு. ஸ்டாக் எல்லாம் டப்புன்னு ஊந்துருச்சு. அந்த CEO ஒருத்தர் இருந்தார், பால் கார்டன், அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனா ரிசைன் என்ன கலந்தவன் ரிசைன் பண்ணல, வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு 6 மாசம் சம்பளம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன கொட்டினதுக்கு ஒரு 150 இல்ல 200 வெள்ளிக்கான வேல்வை வந்து இந்த சொல்லுவாங்க, அந்த ஹெச்காப்னுவாங்க, அந்த ஸ்டாப் காப்னுவாங்க, அந்த அந்த வேல்வை வந்து அவங்க வந்து சரியா கவனிக்காததுனால எண்ணெய் மேல போகும்பொழுது சக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பிரேக் வரும், மிஷின் பிரேக் கொடுக்கும். பிரேக் பண்ணும்போது அந்த வேல்வ் க்ளோஸ் பண்ணணும், மறுபடியும் சக் பண்ணும்போது ஓபன் பண்ணும். இது ஓபன் பண்ண வேல்வ் க்ளோஸ் பண்ணவே இல்லை. உள்ள போன எண்ணெய் எல்லாம் இறங்கிடுச்சு கீழே. ருட்டீனா பண்ற வேலைகளை அவங்க வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு கண்ட்ரோல் விட்டுட்டாங்க. அந்த $150 அந்த வேல்வோடைய காஸ்ட் வந்து ஆக்சுவலா $60 பில்லியன். இது சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, ஏதோ கவனிக்கல, ஆபரேஷன்ஸ் கவனிக்கல, சிம்பிள் நல்ல ரெஸ்டாரண்ட் கவனிக்கல. அந்த அவங்க கொடுக்குற சாப்பாட்டுல பாக்குறோம் ஒரு கிண்ணத்துல மேல பூஞ்சா காளான் இருக்கு. இது நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். அப்பனா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மாதிரி ஒரு அங்க ப்ராசஸே ஒரு சிஸ்டமே இல்ல. தேர் இஸ் நோ சிஸ்டம். யார் என்ன செய்யணும், யாருக்கு என்ன, யார வேலை கேட்கணும், அதான் HR ரிஸ்க். யார வேலை கேட்கணும், எப்படிப்பட்ட ஆளை வேலை கேட்கணும்? இல்ல சார் திறமை மட்டும் இருந்தா போதுமா, இல்ல வேற என்ன வேணும்? நல்ல குணநலன்கள் வேணும். அந்த குணம் உங்களை ஒத்து வரணும். உங்க கம்பெனி பிலாசபி உங்க கம்பெனி பிலாசபி இருக்கா? என்ன பிலாசபி கம்பெனிக்கு? என்ன பிலாசபி? நேர்மை, நாணயம், தன்னம்பிக்கை, அந்த மாதிரியா? இல்ல என்ன அந்த மாதிரி ஒரு பிலாசபி நீங்க வச்சிருப்பீங்க. அந்த பிலாசபி இந்த ஓனரை பொறுத்தது. ஓனர் எப்படியோ கம்பெனி அப்படி. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறீங்களோ அதான் பேசுவீங்க. எது உங்களுக்கு முக்கியமா தான் பேசுவீங்க. அப்போ நீங்க பேசுறதுதான் எல்லாம் பேசுவாங்க. I'm talking about a single property சொல்லல. Even it is a privately held public listed company, the culture is always top down. Culture is never bottom up. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி சார் சொல்லுங்க? ஆமா, ஓனர் வந்து அந்த ப்ரொமோட்டர், okay, or the top most executive in a company behaves in a particular fashion, everybody starts following it. If he doesn't behave in a particular, if he behaves in a very aberrant manner, he or she behaves in an aberrant manner, everybody follows suit. Simple. And culture is always top down. அப்புறம் சில பேர் HRSல வந்து கம்பெனி மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவலுக்கும் இருக்கு. நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு இப்பதான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். என் பாஸ் சரியான கடுப்படுத்தவர் வச்சுக்குவோம். அந்த ஆளு பேசவே முடியாதுங்க.
அப்படின்னு சில பேர் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனுஷனா சார், அந்த பேசவே முடியாது சார், எல்லாத்தையும் போட்டு பண்ணுவான். ரொம்ப பேர் புலம்புறது இது. ஓகே, நான் சொல்றேன். ஏன்னா பாஸ் பாருங்க, அவரு பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட், அதெல்லாம் கிடையாது. ஓகே, தட்ஸ் நாட் ட்ரூ, தட்ஸ் நாட் 100% ட்ரூ. அப்படின்னா எப்படி சார்? ஒரு பாஸ்க்கு லிமிடேஷன் இருக்கு, ஆனா ஒரு சபார்டினேட் லிமிடேஷன் கிடையாது. ஒரே லிமிடேஷன் தவிர ஒரு சபார்டினேட்டுக்கு லிமிடேஷன் கிடையாது. ஆனா பாஸ்க்கு லிமிடேஷன் இருக்கு, நிறைய லிமிடேஷன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஃப்ரீடம் இருக்கு. என்ன ஃப்ரீடம் தெரியுமா? என்ன வேணா பேசலாம், அதாவது எந்த டாபிக்கை பத்தி வேணா பேசலாம். இப்ப நீங்க மீட்டிங் போய் உட்காந்துருக்கீங்க, நீங்க வந்து ஆபரேஷன்ஸ் ஹெட், சார் ஐ வாண்ட் டாக் அபவுட் ஆபரேஷன்ஸ், வெயிட், what happened to that person we interviewed, what happened to the person? அவர் கேட்கலாம், ஜம்ப் பண்ணலாம். சரி, I send my the கார்டியை வந்து சர்வீஸ் கமிச்சர் வந்துச்சா பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவர் டக்குன்னு மாத்தலாம். நீங்க போய் சொல்ல முடியுமா? அவர் ஆரம்பிக்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டாக் டு யூ அபவுட் ஆபரேஷன் சார், ஐ வாண்ட் டு நோ ஆர் வி வர்க்கிங் நெக்ஸ்ட் வீக் சார். கேட்க முடியுமா? கேட்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த லிமிடேஷன் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வசதி ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? A boss can set a context set பண்ண முடியும். ஆனா அந்த டிஸ்கஷன் உடைய குவாலிட்டி இஸ் டிட்டர்மின்ட் பை தி சபார்டினேட். சூப்பர் ஸ்மார்ட்டா இருந்தா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா அந்த இடத்துல வந்து அந்த டிஸ்கஷனே வேற லெவலுக்கு போகும். அந்த மாதிரி எப்பவுமே இஃப் யூ ஆர் ரன்னிங் a company, please employ people who are smarter than you. Don't employ people who are not as smart as you. No, you must have people who are smarter than you. அங்க என்ன ப்ராப்ளம் வரும்? பிஹேவியரல் ப்ராப்ளம் வரும். ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க பாஸை விட ஸ்மார்ட்டா இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் கஷ்டம், பார்த்து தான் பேசணும். அவர் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒரு கெத்தா தான் இருப்பாரு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நார்மலா வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்னால பண்ண முடியாம போயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஆளுங்க வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்? அப்ப என்ன பண்ணணும்னா, the boss has to come out with a strategy to deal with people who are smart. Go by the book, talk what is essence, what is essential in your communication. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா, ஒரு அசோசியேட்க்கு ஒரு கம்பெனி ரிலேஷன்ஷிப் இருந்தா, அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள தான் உங்க டிஸ்கஷன் இருக்கணும். ஃப்ரேம்வொர்க் விட்டு வெளியே போனீங்கனாலே you are inviting trouble. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்ப நானும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிட்டு இருக்கோம், என் டிஸ்கஷன் வந்து கான்ட்ராக்ட் பத்தி மட்டும்தான் இருக்கணும், வேலையை பத்தி மட்டும்தான் இருக்கணும், சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி மட்டும்தான் இருக்கணும். எப்ப நான் பர்சனல் விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறேனோ, ஆர் பொதுவான விஷயங்களை பத்தி, ஒரு பொலிட்டிக்கல் வியூ பத்தி பேசுறேனோ, அப்போ ஐ எம் இன்வைட்டிங் ட்ரபிள். இதுக்கு ரொம்ப டிசிப்ளின் வேணும். ஆனா அந்த டிசிப்ளின் வந்து நீங்க ப்ரொமோட்டராவோ ஒரு பாஸாவோ போய் உட்காந்தீங்கன்னா மிஸ் ஆகும், நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. சோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஐம் டாக்கிங் அபௌட் இன்டர்னல். நான் ரெண்டும் கம்பைன் பண்ணி சொல்றேன். அந்த ஒரு டாப் போர்ட்ல இருக்கவங்களுடைய மென்டாலிட்டியும் அவங்களால உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷனுடைய சிஃபாட்டும் ஒரே மாதிரி. அதனாலதான் வந்து அதுக்கு எப்படி சார் நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னா, ஹேண்ட் யுவர் கம்யூனிகேஷன் லவுட் அண்ட் கிளியர். ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் இருக்குது, இதுதான் பேசணும், இப்படித்தான் பேசணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், பிராண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராண்டிங்ன்றது வந்து எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நேம் போர்டு போட்டா பிராண்டிங், நேம் போர்டு பெருசா போட்டு எல்லாம் பார்த்துட்டா பிராண்டிங். அது பிராண்டிங் தான், இல்லைன்னு சொல்லாது, பார்ட் ஆஃப் பிராண்டிங். பிராண்டிங்ன்றது வாட் யூ see மட்டும் கிடையாது, வாட் யூ ஃபீல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். when you walk into a company, what do you feel? இது ஒரு ஷாப் லாட்டா இருக்கும். அது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போய் பாருங்க. இட்ஸ் a very small, not so impressive kind of a setup. ஆனா உள்ள போனீங்கன்னா you will learn a lot when you come back, the way in which they move, right? So the quality unseen ones define how do you make people who come to your premises feel? How do you make them feel? Are you making them feel inspired? Are you making them feel that are you meeting their aspiration? Can you set up a company that meets the aspiration or beats the expectation? Then you have set up a superb company. அதுக்கு தான் the communication is important.
சில பேர் கம்பெனி மிஷனே தெரியாது, கம்பெனி 20 வருஷம் இருப்பாங்க. They don't know what's the mission, what's the vision. என்ன சார் போனோம் பச்சின் பண்ணுவோம், போவோம் வேலையை பார்ப்போம், வரும் சம்பளம் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அப்படி போயிடும். அதுதான் இந்த மாதிரி மென்டாலிட்டியோட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க வந்து நல்ல குவாலிட்டியா இருப்பாங்க, ஆனா அவங்க அடுத்த லெவல் போயிருக்க மாட்டாங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சு அப்கிரேட் பண்ணணும். நீங்க ட்ரைனிங் அனுப்பணும், ரீட்ரெயின் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் மாத்தி விடணும், காம்பிடன்சி மாத்தணும். யூ சம்டைம்ஸ் மேக் தம் அன்கம்ஃபர்டபுள். இப்ப நீங்க ஒருத்தரை சூஸ் பண்றீங்க, அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த லைன்ல மட்டும் அவரை வந்து ஒர்க் பண்ண அப்படியே அதுலயே மட்டும் கொண்டு போக, கொஞ்ச நாளைக்கு வேற டிபார்ட்மெண்ட்டை தூக்கி போட்டு அப்புறம் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா மனுஷன் வேற மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் கொடுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். ஓகே. அப்புறம் what do you speak in your meetings is important. What kind of communication are you having? Is it inspirational? Do you see leadership உடைய இன்னைக்கு காலகட்டத்துல இதெல்லாம் part of risk management. The way in which you communicate is the way in which you think. If your thinking is not right, your communication is bound to be incorrect. அதனால்தான் எப்பவுமே ரியாலிட்டி கூடவே இருக்கணும், கிரவுண்டோடே இருக்கணும். பதவி வந்து மேல் பதவி, கார்னர் ஆஃபீஸ், கார்னர் ரூம். ஒரு ஓனருடைய ஒரு ஆண்டர்பிரினருடைய ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் பாஷஸ்ட் ஆஃபீஸா இருக்கும். ஆஃபீஸ் ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அவரு கொஞ்சம் தனியா யோசிக்கணும், அவருக்கு கொஞ்சம் வசதிகள் திங்கிங் என்வாயர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவர் எங்கேயும் தரமா ஆரம்பிக்கணும், கிராஸ் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த கடைக்கோடி இருக்கக்கூடிய the lowest rung of your customer thoughts நீங்க பல்ஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடிஞ்சால் you are winning. நீங்க டிஸ்டன்ட் ரியாலிட்டி விட்டு எட்ட போக 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 சக்சஸ் விட்டு எட்ட போயிட்டே இருப்பீங்க. அதுதான் ரிஸ்க் மிஸ்மேனேஜ்மெண்ட். பிக்கஸ்ட் ரிஸ்க் என்ன தெரியுமா? when you follow from reality. சரியா? I will tell you another ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்றேன். சின்ன விஷயம். மெக்டானல்ட்ஸ் வந்து முதல்ல அவங்க வந்து இந்த கம்பெனி வாங்கும்போது எப்படின்னா they didn't want to do பர்கர், அந்த ஐடியாலாம் அவங்களுக்கு இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பண்ணாங்க. யார்ட்டையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண கம்பெனியில வந்து அவங்க கெஞ்சி கேட்டு ஃப்ரான்ச்சைஸ் வாங்குற கம்பெனிலேயே அந்த கம்பெனியை சொந்தமாக விலைக்கு வாங்கி இன்னைக்கு போடுன்னு போடுறாங்க உலகம் ஃபுல்லா. 50,000 branches are there அப்படின்னு கேள்விப்படுறேன் உலகம் ஃபுல்லா. one of the strongest chains. Every time நீங்க பாருங்க புது ப்ராடக்ட் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒன்று வந்திருக்கு, மேக் தாய் சம் தாய் ஃபிளேவர்ட் சம்திங். இப்போ நேத்து வந்தது, நான் பார்த்தேன், ப்ரமோஷன் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து you must keep on evolving in a market condition. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபேஸ் அவுட் ஆயிருவீங்க. இல்ல நமக்கு மார்க்கெட் கேபிட்டலிசம் இருக்கே சார், பிரச்சனை இல்லை, நமக்கு கஸ்டமர் வராங்க போறாங்க, ஓகே, பட் யூ மஸ்ட் பீட் த ஹீட் by going forward. This is also a strategy for you to go to the next level. நிறைய இடத்துல யூஎஸ்லாம் போனீங்கன்னா மேக்டானல்ட்ஸ் வந்து நிறைய வெஜிடேரியன் அவுட்லெட்ஸ் இருக்கு. They only serve salads and yogurts and all that stuff. இந்த வெறும் இந்த மாம்சம் மட்டும் கொடுக்குற இது வந்து சில நாட்டில் தான் அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல வந்து they have salads, they have different kinds of what is that yogurt makes a health diet. மேக்டிக்கும் வந்து இது வந்தது. ஒரு ஆள் வந்து என்ன பண்ணா, யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு மேக்டில வந்து கோழிகள்லாம் ரொம்ப அநியாயமா கொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய வைரல் ஆக்கி மெக்சிகோலாம் ஸ்டோர்ஸ் அடைச்சு பெரிய பிரச்சனையாக்கி சோசியல் ஆக்டிவிசம் ஆகி அதையும் அழகா மனூர் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து வெஜிடேரியன்ஸ் ஷிஃப்ட் பண்ணி மக்களோட ஃபோக்கஸ் கிரீன் மேக் வந்து ஆரம்பிச்சது. ரெட் மேக் தான் நம்ம பார்ப்போம், கிரீன் கலர்ல வந்து அவங்க லோகோலாம் வர ஆரம்பிச்சது. மாதிரி amazing things are being done when the business the top guys in a company are very close to the bottom rung.
You must create a product that is useful. Don't create a product so that you can make money. It will never sell. And the perception மாத்தணும். நம்ம perception எப்படி தெரியுமா? How much money can we make? How many things can we do? எங்க வீடு வாங்கலாம்? பெரிய காடி மாத்திடுவோம். காடி. I tell you what. Some of the biggest billionaires, Mark Zuckerberg, wears the same black t-shirt every time because he has no time. It doesn't bother. This guy, number Berkshire Hathaway owner, Warren Buffett, drives an old Morris. He doesn't care. So, இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியாது. It depends upon which market are you in. நீங்க வந்து இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் சொசைட்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்கன்னா நீங்க பழைய காடியில போகலாம், ஷேவ் பண்ணாம சட்டை கொஞ்சம் கசங்கிருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் சொசைட்டி, நீங்க எப்படி வேணா போகலாம். ஆனா when you are going to a market where அந்த people sentimentே வந்து ரிச் க்ளோத்ஸும் ஃபேன்சி கார்ஸும் தான் இருக்குன்னா நீங்க அப்படிதான் போய் ஆகணும். யூ கேனாட் சே தட் இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், அது வீட்டுல வச்சுங்க, உங்களோட பர்சனல் மேட்டர்ல வச்சுங்க. when you come for a business you cannot be like that. நீங்க வேற, பிசினஸ் வேற. இப்ப இதே வாரன் பஃபெட் யார்கிட்ட டீல் பண்றாங்க? அவர் போய் ஒன்னும் ஒரு சாதாரண ஒரு லோவர் ஸ்டேட்டால போய் டீல் பண்ணலையே. அவர் டீல் பண்ணது ஒரு 50 கம்பெனி அட்வைசரா இருக்காரு, எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனி. அங்கெல்லாம் கோட் போட்டு வருவாங்க, ரொம்ப வேற மாதிரி இருப்பாங்க. இவர் சாதாரணமா போவாரு. அஃப்கோர்ஸ் he also wears a blazer, but ரொம்ப சாதாரணமா போவாரு. சாதாரணமா போறது அவருக்கு டிஃபரன்சியேஷன், ரைட்டா? அந்த எல்லாரும் வந்து ஒரு டெக்கரேட்டரா போகும்போது சாதாரணமா போறது அவரோட டிஃபரன்சியேஷன். அப்ப எல்லாருமே சாதாரண போது கொஞ்சம் வித்தியாசமா போறது நம்ம டிஃபரன்சியேஷன். அது மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்றேன் before I think you have a question. Every product has a market. நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் மார்க்கெட் இருக்கு. இதையும் சொல்றேன். A product defines a market னு சொல்ற இடத்துல இதையும் சொல்றேன். Every product has a market. There's no market for a product னு சொன்னேன். There's nothing like market. உங்க ப்ராடக்ட் பார்வையில பார்க்கும்போது மார்க்கெட் மாதிரி தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, every product has a market. Provided the product is people centric, it is customer centric, and if you can make the customers know that such a product is existing and the product has got a tangible and intangible value, and if you can take it to the customer by managing the risks in conveying the message the way in which you want. சார் என்ன எல்லாம் நல்லவன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனா நல்லவன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க சார். உங்க பிராண்டிங் தப்புன்னு அர்த்தம். ஒண்ணு உங்க பிராண்டிங் தப்பு, இல்ல நீங்க இருக்கிற மார்க்கெட் தப்பு, எழுதாலும். அப்ப எவ்ரி ப்ராடக்ட் as a மார்க்கெட் சொல்லும் போது ஏன் சார் சொல்றீங்க? ப்ராடக்ட் மார்க்கெட் வந்து போலரைஸ் ஆகும். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போறவங்க அந்த கிரௌட் வேற, 4 ஸ்டார் கீழே போறவங்க அந்த ப்ராடக்ட் அந்த கேட்டகரி வேற, இவங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் லைஃப் ஸ்டைல் வேற, இவங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் லைஃப் ஸ்டைல் வேற. நான் வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ் சொன்னா 4 ஸ்டார் கஸ்டமர்ஸ் தான் வரும், 5 ஸ்டார் கஸ்டமர் வர மாட்டாங்க. 5 ஸ்டார்னா 5 ஸ்டார். அதுக்கு எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி வயர் பண்ணி கொண்டு போகணும். அந்த DNA of the organization must have that in them. இதை புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இதை செயல்படுத்தணும்னு சொன்னா, முதல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அப்படியே வந்து டீப்பா வந்து பர்சனை எபிடமைஸ் பண்ணலன்னு சொன்னா இட் நெவர் வொர்க். கொஸ்டின்ஸ் மிஸ்டர் சங்கர்? Amazing, sir. Amazing explanation. I think, in fact, there are a lot of things I think நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். But I remember நீங்க ஒரு இது சொல்லியிருந்தீங்க, ரிஸ்க்ல வந்து the highest risk will be the operational risk, operational cost சொல்லியிருந்தீங்க. அண்ட் அப்ப ஒரு வியாபாரின்னு சொல்லும் போது எந்த ரிஸ்க் தான் அவர் ஃபோக்கஸ் பண்றது? there are so many risks the way you look at it. the நிறைய ரிஸ்க் பில்லர்ஸ் இருக்குது. out of all the risk pillars எதை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதை செகண்டரியா வைக்கணும், எதை தேர்டா வைக்கணும்? ஓகே, சோ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா மேபி கொஞ்சம் கரெக்ட்டா. when you are starting up a business, நீங்க ரொம்ப வந்து லோட் நீங்க எடுத்துக்கணும். don't put your load to the business, you must take all the load.
முதல்ல யூ மஸ்ட் பி willing to go the extra mile. You must be willing to do that. முதல் இது ஒரு பிசினஸ் கஸ்டமர் சென்ட்ரிக்கா பாருங்க. ஒரு கஸ்டமர் வந்தா அவன் என்னெல்லாம் எதிர்பார்ப்பான்? என்ன எதிர்பார்ப்பான்? ரெஸ்டாரண்ட்னா கிளீனா இருக்கணும். டேபிள் கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டு போனவங்க தடவைதான் டேபிள் கீழே இருக்கும். இந்த கீழே டேபிள் டாப் கீழே கிளாஸ் எல்லாம் ஸ்மட்ஜ் ஆயிரும். அந்த ஹேண்டில் அந்த கிளாஸ் உடச்சிருப்பாங்க. ஹேண்ட் பார் பக்கத்துல ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கலாம். அப்புறம் வாஷ் பேசின்லாம் கிளீனா காலை வந்து கழுவி இருப்பாங்க. ஆனா அந்த கழுவு நேரத்துல கீழே தண்ணியில ஸ்ப்ரிங்கிள் ஆயிருக்கும். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா எஸ்ஓபி இங்க இல்ல, அந்த ஐ ஃபார் தி டீடைல் அங்க இல்ல. இப்ப இது ஏன் நான் சொல்றேன்னா ரிஸ்க்ன்றது வந்து எதெல்லாம் உங்க பிசினஸ் இம்பாக்ட் பண்ணுமோ அதை முதல்ல பாருங்க. எதெல்லாம் உங்களை இம்பாக்ட் பண்ணுமோ அதை கடைசியில பாருங்க. முதல்ல எதெல்லாம் உங்க பிசினஸ் இம்பாக்ட் பண்ணும்? சார் நான் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் சார், ஆனா வந்து என்னன்னா என்னோட செஃப்புக்கு வந்து இந்த சாம்பார் வைக்க தெரியலங்க, சொதப்பிடுறாங்க. அப்படின்னா உன்னை ஷெஃப் வந்து சாம்பார் ட்ரைனிங் அனுப்புங்க, இல்லைன்னா ஷெஃபை மாத்துங்க. சிம்பிள். இல்ல சார் அவரு என்னுடைய மனைவியோடைய ரொம்ப ஒண்ணு விட்ட தம்பி, அது கொஞ்சம் யோசனையா இருக்குன்னா நீங்க யோசனையா இருக்க, பிசினஸ் போயிடும். பிசினஸ் வேற நீங்க வேற, அது புரிஞ்சுக்கணும். உங்க பர்சனல் விஷயம்லாம் கொண்டு பிசினஸ்ல போடக்கூடாது. ஏன்னா பிசினஸ் வேற நீங்க வேற. ஆனா பிசினஸ்க்கு உங்க குணம் இருக்கும். உங்க குணம் என்னமோ கண்டிப்பா பிசினஸ்க்கு கண்டிப்பா இருக்குங்க. இருக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யணும்? எப்படி நீங்க சொன்னீங்க ப்ரையாரிட்டைஸ் எப்படி பண்றது சார்? சார் உதாரணத்துக்கு நான் ஒரு கஸ்டமர் நான் வரேன். நான் வந்து ஒரு நீங்க சாப்பாடு வந்து ஒரு மிடில் ரேஞ்ச்ல கொடுக்குறீங்க, ஒரு 15 வெள்ளி வச்சுக்கோங்களேன். ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு வந்து 15 வெள்ளி வச்சுக்கோங்களேன். அந்த 15 வெள்ளி கொடுக்குறவன் வந்து எப்படி வருவான்? அவன் என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க வருவான்? அவன் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பான்? அவன் எதிர்பார்க்கிற விஷயங்களை வந்து உங்களால பூர்த்தி பண்ண முடியுமா? அதுக்கு கொஞ்சம் நான் மெனக்கணும் சார், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் விஷயங்கள்லாம் செய்யணும். இல்ல இதெல்லாம் இப்ப இதெல்லாம் சகஜம்பா. ஏன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜம், எங்கதான் இது நடக்கல. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுங்களேன். சார் யார் சார் இது செய்யல? சார் எங்க சார் இந்த மாதிரிலாம் இருக்கு? இதெல்லாம் கேட்பீங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா தெரிஞ்சுங்க அந்த லாங்குவேஜ் இஸ் ராங். இல்லைங்க முடியும், ஆனா வந்து இப்ப முடியாதுங்க இந்த மாதிரி லாங்குவேஜ். அதெல்லாம் ஒரு பெரிய லெவல் போயிடுவோம். பெரிய எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் கேபிட்டல் வேணும். யார் சொன்னா கேபிட்டல் வேணும்னு? இல்ல கேபிட்டல் இருக்கிற பிசினஸ் ஏன் தேடுறீங்க? இல்ல அது வசதியா இருக்கும், அப்ப அதை விட்டுருங்க. கேபிட்டல் இல்லாம நிறைய பிசினஸ் இருக்கு. ஆன்லைன்ல வந்து என்னென்னமோ ட்ரேடிங் பண்றாங்களா? காம்பிடன்சி இருக்கா? காம்பிடன்சியே இருக்காது. செல்லிங் ஸ்கில்லே தெரியாது. ஸ்கெல்லிங்னால என்ன தெரியாது, ஸ்பெல்லிங்கே தெரியாது. ஆனா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஓகே, அப்ப போயிட்டு ட்ரேடிங் பண்ண கத்துக்கிட்டீங்க நீங்க. Did you learn it properly? Did you know how to do you know psychology? Do you know how to talk to a person? இதுல வந்து லுபாஸ் கிராம் வேற. போன் அடிக்க நீங்க எடுக்கலன்னா ஒரு லுபாஸ் கிராம் வேற வரும், மெசேஜ்ல வரும் கிராம். என்ன சொல்ல வரோம் நம்ம? அதான் ஏன் தெரியுமா? பிசினஸ் நம்மளும் ஒண்ணா. பிசினஸ் வேற நீங்க வேறங்க. ஆனா பிசினஸ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும், நீங்க பிசினஸ் இம்பாக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். சோ எப்படி உங்களை வந்து எப்படி நான் வந்து பிசினஸ் நான் பாதுகாக்கணும், எதெல்லாம் செய்யணும்? முதல்ல கஸ்டமரை இம்பாக்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் செக்யூர் பண்ணுங்க. சில பேர் கடையில பாத்தீங்கன்னா 8 மணிக்கு திறப்பாங்க, சம்டைம் 8:10, சம்டைம் 7:50. சம்டைம்ஸ் மழைங்க, ஜாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, சாரிங்க, அவசரமா ஒரு பார்த்துருப்பீங்க நீங்க. இதெல்லாம் வந்து பிராண்டிங்கை பாதிச்சிடும். என்னைக்காவது வந்து ஒரு மேக்டி லேட்டா திறந்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் 10 மணி வரைக்கும் வந்து மேக் பர்கர் கொடுப்பாங்க, ரைட்? 10 மணி 9:15 ஆர்டர் பண்ணுங்க, கண்டிப்பா இருக்கும். 10:05 போய் பாருங்க, அந்த ஆபீஸரை பொறுத்து இருக்கு. அவன் மேக்டி வேல்யூஸை கேரி பண்ற ஒருத்தனா இருந்தான்னா, தோ இட் இஸ் லேட், டுடே இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அந்த வார்த்தையை சொல்லி கொடுப்பான். That's why communication is important. So you must secure your risk by knowing what actually impacts your business. What actually impacts. சார் இதுவே எனக்கு தெரியலன்னா ஏன் சார் பிசினஸ் பண்றீங்க? பண்ண வேணாம்.
சில பேர் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹவு டு ஐடென்டிஃபை த ரிஸ்க் அது கூட ஒரு டவுட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஆமா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபைனான்ஷியலா அல்ல சில பேர் வந்து வருமானம் வரலையே பிசினஸ் வரலையே அதே ஒரு ரிஸ்கா யோசிப்பாங்க. ஆமா கரண்ட் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கும் அதே ஒரு ரிஸ்கா ஆமா யோசிப்பாங்க. ஆமா ஆமா இன்னொரு வகை டாக்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க அருமையான ஒரு பாயிண்ட், அதாவது பிராண்டிங் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆமா பிராண்டிங் ரொம்ப பேர் வந்து யோசிப்பாங்க பர்சனல் பிராண்டிங் நல்லதா அல்ல பிராண்ட் ஒரு பிராண்டை நம்ம பிராண்ட் பண்றது நல்லதா, எது கேரி வெயிட் டாக்டர் உங்களோட? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப், அது நான் வந்து ஜெனரிக்கா பதில் சொல்ல முடியாது அதுக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா இஃப் யூ ரன்னிங் அ பிசினஸ், பிராண்ட்னா என்ன தெரியுங்களா? பிராண்ட்னா இட்ஸ் a character. It's a character of a company. You are saying that as brand. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வில்லன் வந்து ஒரு ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்றதுக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராடக்ட் அட்வைஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்கு இல்லையா? இப்போ பயங்கரமா ரோத்தான் வந்து அட்வைஸ் பண்றது நீ யாரை சூஸ் பண்ணுவீங்க? நம்பியார் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல வந்து எம்ஜிஆர் சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ரோத்தான் அப்படின்னு சொன்னா அதாவது விப் அது கொள்ளக்காரங்க யூஸ் பண்றதா தான் நம்பியார் சூஸ் பண்ணுவீங்க. இது போலீஸ் மேன் சூஸ் பண்ணதான் எம்ஜிஆர் சூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா இல்லையா? நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். அங்கதான் அந்த பர்சனல் பிராண்ட் கான்டெக்ட் அங்க வருது. இன்னொரு கான்டெக்ட்டும் இருக்கு. இப்ப உங்க பிசினஸ் வந்து ஒரு கேரக்டர், எங்க போனா ஒரு கேரக்டர் கொடுக்கும், ஒரு பிசினஸ் கேரக்டர் இருக்கும். அது வந்து பேசாது, உணர்த்தும். ஒரு கடைக்கு போனீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். லேடிஸ்க்கு தெரியும் அது. இந்த கடைக்கு நிறைய வெரைட்டி இருக்குங்க. விலை எவ்வளவு குறைச்சி கேட்டாலும் அழகா அந்த அண்ணன் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க. எப்போ வந்து நீங்க விலை வந்து அவர் கொடுக்க அந்த கேட்ட விலைக்கு கொடுக்காம எதிர்பார்த்த விலைக்கு கொடுக்காம ஒரு இது பண்ணாருனோ அப்போ வந்து கொஞ்சம் மார்க் பண்ணுவாங்க, இந்த கடை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லா இடத்துலயும் நடக்குமா? நடக்காது. இந்த இவங்க போற ஒரு கடையில வந்து இந்த பிளெக்சிபிள், இந்த மார்க்கெட்டுக்கு இந்த கடை, நீங்க போய் H&Mல போய் விலை குறைச்சி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன்னா கேட்டா கௌரவ குறைச்சலாச்சு. ஏன்? அந்த மார்க்கெட்டுக்கு அப்படி சர்வ் பண்றாங்க. சோ நீங்க உங்க பிசினஸ் எந்த மார்க்கெட்ல இருக்கு, வாட் இஸ் யுவர் டார்கெட் செக்மெண்டேஷன், அங்க இருக்கிறவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான், என்ன பேசுவான், அதெல்லாம் தெரிஞ்சா மட்டுமே பர்சனல் பிராண்டிங்கா பிசினஸ் பிராண்டிங்கா முடிவுக்கு வர முடியும். H&M ஓனர் யார் தெரியுமா உங்களுக்கு? H&M ஒரு கம்பெனி இருக்கு, யாருக்கா தெரியுமா யார் ஓனர்னு? நோபடி நோஸ். அதாவது அதை பத்தி படிக்கிறவங்க இன்வெஸ்டர் எல்லாம் தெரியுமே தவிர பொதுவா யாருக்கும் தெரியாது. அதுதான் ஆக்சுவல் பிராண்ட். ஈவன் கோகோ கோலா நம்மளுக்கு பாஸ் இன்னொரு யாரும் தெரியாது. ஃபேஸ்புக்ல ஒரு கேள்வி, சாரி டாக்டர், ஃபேஸ்புக்ல ஒரு கேள்வி இருக்கு. சரஸ்வதி அப்படி கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து எம்ப்ளாய் பண்ணும்போது நம்மளோட புத்திசாலி எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் டாக்டர் கொடுத்துருந்தீங்க. அவங்களோட ஆதங்கம் என்னன்னாக்கா, சரி நம்மளோட புத்திசாலியா அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணும்போது அவர் நம்பரை சூப்பர்செட் பண்ணி கஸ்டமர் எடுத்துக்கிட்டு அவரு ஒரு வேற கம்பெனி திறந்துட்டாக்கா நம்ம ஐடியா எடுத்துக்கிட்டு அது ஒரு ரிஸ்க் தானே? அது எப்படி கவுண்டர் பண்றது? கண்டிப்பா ரிஸ்க். அதான் இது வந்து நீங்க யூனிவர்சலா நீங்க இது பண்ண முடியாது. யூனிவர்சலா நீங்க எப்படி அப்ளை பண்ண முடியும்? ஜெனரலா அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கான்டெக்ட்ல பாருங்களேன், நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு சமையல்கார வேலைக்கு எடுத்திருக்கீங்க. தோசை யார் நல்லா போடுவா, நீங்களா அவரா? அவர் தானே, ஆட்டோமேட்டிக்கா வருது. அது அந்த திறமையை நான் அப்படி சொல்றேன். சார் அவர் போய் ஒரு கடை ஒன்று சொந்தமா ஒரு பிசினஸ் கடை திறந்துட்டு போட்டோம், அதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அவர் எப்போ போவாரு, போறதுக்கு ரெடியா இருக்காரா, போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு இன்னொருத்தர் பைப் லைன்லயே வச்சிருக்கணும். அவருக்கும் தெரியணும் நம்ம போனா ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, பின்னாடி ஆள் இருக்குது, அவன் போட்டுருவான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க ரெடி பண்ணிருக்கணும். அதுதான் பிசினஸ், அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப், அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க இந்த தாட் இல்லைன்னா சாதாரணமானவங்களை எடுப்பீங்களா? எடுத்தீங்கன்னா வேல்யூ என்ன கொடுக்க போறீங்க? உங்க பிசினஸ்ல you must have experts to work for you, but they will work for you in a way in which you want them to work for you. அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் ஃபுல்லா கொடுக்கணும். ஒரு நல்லா தோசை போடுறவனை கூட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு இங்க வந்து சாரிங்க இந்தியன் குசின் கிடையாது சைனீஸ் தான்னா என்னத்துக்குங்க அவன்? ரைட்டா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஆர், இன்னொன்னு சொல்றேன், இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்மார்ட் பீப்புள் அரௌண்ட் யூ, you are not going to grow. You will never grow. கேரண்டி பண்றேன். நீங்க வந்து ரிசீட் ஆவீங்க.
ஏன்னா அவங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேணும். கிளறணும், உங்களை கிளறணும். அவங்க கொடுக்குற இன்சைட் வந்து உங்களை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பிசினஸ் வளரும். அப்படியே இருந்துட்டா சார் உங்களை மாதிரி சார், உங்களை மாதிரி முடியுமா சார், நீங்க சார் வேற லெவல் சார், இதெல்லாம் நீங்க கேட்பீங்க. தெரிஞ்சுக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களை ஹைவே டு நோவே கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பிசினஸ் மேன், நான் ப்ரொஃபஷனல் சென்ஸ் சொல்றேன், நான் ப்ரொஃபஷனலா சொல்லிட்டு இருக்கேன். ஐம் நாட் டெல்லிங் இது பர்சனலா சொல்லுவீங்களா போர்டே காக்கி அதெல்லாம் சொல்லல. ஐம் டாக்கிங் அபவுட் ப்ரொஃபஷனல் கான்டெக்ஸ்ட் சொல்றேன். ஏங்க ஆப்வியஸான விஷயம் சொல்றது எதுங்க ஒரு ஆள் சம்பளம்? எனக்கு தெரிஞ்சே சொல்றது எதுக்குங்க? எனக்கு தெரிஞ்சே சொல்றாரு எதுக்கு அவரு? அப்ப தெரியாத சொன்னாதானங்க வேல்யூ உங்களுக்கு. எப்படி கஸ்டமர் உங்களுக்கு வராங்க, அவங்க எதிர்பார்க்கறது நீங்க கொடுக்குறீங்க, அதான் கஸ்டமர் வர்றாங்க. நீங்களும் கஸ்டமர் தாங்க, உங்க ஸ்டாஃபும் கஸ்டமர் தான். தட் இஸ் they call internal stakeholders in பேர் மேனேஜ்மெண்ட்ல. ஒருத்தங்க இன்டர்னல், ஒருத்தங்க எக்ஸ்டர்னல். நம்ம எக்ஸ்டர்னலை மட்டும் பார்த்து இன்டர்னலை விட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் கொலாப்ஸ் ஆயிடும். இன்டர்னலை மட்டும் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு எக்ஸ்டர்னலை பார்த்தா எக்ஸ்டர்னல் நீங்க உருவாக்குவீங்க. You will create a new set of external stakeholders. அதுதான் magic of a company. A company is a magic. It can be done by people, vision. Be proud when you have somebody who is better than you. Amazing, Doctor. I hope and the question வந்து answered number Saraswati Devi those ask question. One more query, Doctor. முதல்ல நீங்க entrepreneurs risk management சொல்லும்போது entrepreneurs opportunity பார்த்தோம். the same time அந்த risk managementல வந்து என்ன பாசிட்டிவ்னஸ் இருக்கு, என்ன நன்மை இருக்கு, என்ன ஆல் த வை நம்ம கொஞ்சம் கஷ்டங்கள் பேசியிருந்தோம், இதுல வந்து என்ன நன்மை நடக்கக்கூடியது என்ன இருக்கு? நன்மைகள் வந்து எல்லா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்னு தெரியும் முதல்ல. உங்களுக்கு ரிஸ்க், இஃப் யூ ஆர் மேனேஜிங் யுவர் ரிஸ்க், முதல்ல வந்து you will know how to expect something that can thwart your business. யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணா எது வரும், எது வந்தா என்ன ஆகும். இப்போ உதாரணம் பிசினஸ் ரன் பண்றேன், ரெஸ்டாரண்ட் ரன் பண்றேன், சிம்பிளா எல்லாருக்கும் கனெக்ட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் நான் சொல்றேன், மறுபடியும் ஈஸியா எல்லாருக்கும் புரியுறதுக்காக. என்ன பண்ணா என்ன செஞ்சா பிசினஸ் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஹைஜீன், பேட் பப்ளிசிட்டி, லீகல் ஆப்ளிகேஷன், அதை நான் மீட் பண்ணாத ஒரு காரணத்தினால. அப்புறம் என்னை விட பெட்டரா ஒருத்தன் எதிர்க்க கடை போட்டான், என்னை விட பெட்டரா வந்து சர்வீஸ் பண்றான், இதெல்லாம் ரிஸ்க் தானே. இல்ல மக்களுக்கு வந்து திடீர்னு ரொம்ப ஹெல்த் அவேர்னஸ், நான் வந்து ஃபுல்லா ஃப்ரைட் ஸ்டஃபா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப அவேர்னஸ் வந்து ரொம்ப நிறைய ஜிம்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ரொம்ப வந்து டயட் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டெஃபினட்டா ஆளுங்க உங்ககிட்ட பழைய மாதிரி வாங்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க ஏதாவது வெரைட்டி வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் சிந்தனை வரும்போது உங்க பிசினஸ் விடவே விடாது. பிகெஸ்ட் பாசிட்டிவிட்டி ஆஃப் ரிஸ்க் என்ன கேட்டீங்கன்னா, அது இருந்தா உங்க பிசினஸ் விடறதுக்கு சான்சஸ் குறைவு. அன்லஸ் ஒரு நாட்டுல சட்டம் போட்டாங்க, இனிமே யாருமே எண்ணெய் பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா டிண்டா அப்படின்னு ஒண்ணு வந்தா தவிர உங்க பிசினஸ் ஓடித்தார். What happened to Facebook? People were, there was a small idea, social நெட்வொர்க்கிங்காக உருவாக்குன ஒரு டேட்டிங் சைட். அது என்ன ப்ராஸ்பெக்ட் இருக்கும் போது எல்லாம் அப்படிதான் வச்சானுங்க. என்ன ஆச்சுங்க இன்னைக்கு? நம்ம அதுதான் பேசிட்டு இருக்கோம். It is $1 billion. It's reaching probably $1 trillion company கூட ஆகலாம். It might become one of the, it can be richer than most of Asia. உண்மைதான் டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப டிஜிட்டலைசேஷன் டேக்கிங் பிளேஸ். நீங்க சொன்ன மாதிரி IR4 அப்புறம் 5G வருது. ஸோ நிறைய கம்பெனிங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் டைம் டு பி டிஜிட்டல் சேவையா மாத்துறாங்க, டிஜிட்டல் ப்ராசஸை மாத்துறாங்க. ஸோ இது வந்து அப்புறம் பிளாக் செயின் வருது, செக்யூர் கனெக்ஷன், என்கிரிப்டட் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரிக்கு ரிஸ்க் அமையுமா இல்லை பாசிட்டிவா இருக்குமா, என்ன பார்வை நீங்க கொடுக்குறீங்க டாக்டர்? அகைன் ஓகே, இப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கணும். ஒருத்தங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிசினஸ்க்கு வந்து 2 விதமான இன்கம் இருக்கணும். ஒன்று வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன், ஒன்று வந்து அசெட் பில்டிங், 2 இருக்கும். இது வந்து ஒரு பிசினஸ் பார்வையில்.
ஒரு போர்ட்ஃபோலியோ சொன்னா ஒருத்தங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வச்சிருந்தா ஒருத்தங்க அக்ரோ ஃபார்ம் வச்சிருக்கணும். we call it backward integration சொல்லுவாங்க. that is also a strategy. இப்போ நீங்க சொன்ன டிஜிட்டலைசேஷன் வந்து நிறைய ஆபத்து இருக்கு. அதுல ஆபத்துகளும் இருக்கு. ஆபத்து என்ன ஆபத்துன்னா, நீங்க வந்து ஹியூமன் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா த பர்பஸ் ஆஃப் சொசைட்டி வந்து கெட்டு போயிடும். எல்லாம் வேலைக்கு போனதாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தானே சொசைட்டி அந்த எக்கானமி வந்து ஓடும். ஒரு சாரார் வந்து நான் வந்து அதிகம் படிக்கலைங்க, இந்த கிளர்க் ஜாப்லாம் இன்னைக்கு கிடையாது, எனக்கும் தெரியாது, நான் விட்டுட்டேன். அப்படின்னா 10,000 கிளர்க் தேவைப்படுறத ஒரு 1000 கிளர்க் தான், அப்புறம் 9,000 பேர் தான் பண்ணுவான். ஆனா இது வந்து every time there has been a technological invention, mankind has been able to adjust to it. இப்போ போஸ்டல் சர்வீசஸ் இருக்குது. அவ்வளோ ஒரு காலத்துல வந்து போஸ்ட் மலேசியா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஒரு கம்பெனி, ரைட்? இன்னைக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டிங். டூயிங். இப்போ யாரும் வந்து முன்ன மாதிரி கிட்டிங் கார்டு அனுப்புறது இல்லையே, எல்லாம் மெயில் தானே, வாட்ஸ்அப் தான். அது பேர் கூட போடாம சும்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு குரூப்ல தட்டி விட்டுறாங்க. எனக்கு பர்த்டே நாளைக்கு வந்துரு, நான் யாருக்கு வேணா அனுப்பலாம், அது யாருக்கு வேணா பர்த்டேவா இருக்கலாம், பேரு கூட இருக்காது, ரைட்டா? சோ அப்ப என்னாச்சு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் முதல்ல மெயில் வரும்போது நாங்க ஆரம்பத்துல 90s எல்லாம் வந்து கொரியர்ல அனுப்புவோம், மெமோ எல்லாம் இன்டர்நெட் கொரியர்ல போய் அவரு பார்த்து ரிப்ளை பண்ணி ஒரு வாரம் கழிச்சு வரும். இப்பெல்லாம் அந்த நாளே வந்துருது. aren't we adjusting to it? we are adjusting to it. there is some kind of mechanism that will happen. அங்கதான் சொல்றேன், ethics is going to be important. non-ethical companies cannot exist in this world. நான் சொல்றேன், because particularly after IR 4.0 comes in place, regulations are going to come in. You cannot do certain things. Facial recognition has gone to the next level, but it is banned in certain countries. Privacy காக, ரைட்? ஆரம்பத்துல வந்து மோட்டார் சைக்கிள் வந்த உடனே, அது என்ஜின் வந்த உடனே, இந்த ஆட்டோமொபைல் என்ஜின் வந்த உடனே சைக்கிள்லாம் போயிடும். ஏன் சைக்கிள்லாம் போச்சு, இப்ப மறுபடியும் வரல ஃபுல்லா சைக்கிள். So of course plus and minus are there. Business owners need to understand, அவங்க வந்து அவங்க நோக்கம் என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டியா, இல்ல மார்க்கெட் கேபிடலைசேஷனா, இல்லைன்னா வந்து ப்ராலிஃபரேஷனா, அங்க என்ன அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு பிசினஸ்ல, இல்ல மீடியோக்கர் ப்ராஃபிட்டபிலிட்டி மேக்ஸிமம் கேபிடலைசேஷனா? ஏர் பாருங்க, சச் a beautiful மாடல். 600 ஃபிளைட் போகுது ஒரு நாளைக்கு, 600 ஃபிளைட்ஸ். இப்ப போறது இல்ல, இப்ப என்ன நான் கேள்விப்பட்டேன் 8 or 10 தான் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். 600 ஃபிளைட் போயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு. அவங்க எவ்வளவு அவங்க ஓன் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நடத்திட்டு போறாங்க. எவ்ரி ஒன் கேன் ஃபிளைன், எப்படி அந்த ஒரு யூனிக்னஸ் கொண்டாந்தாங்களா இல்லையா? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ரிஸ்க்ஸ், ரைட்? இந்த மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் வேற டாக்டர், இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் இருக்கு, நம்ம அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். வியாபாரி சொல்லும் போது நிறைய விஷயம் கற்றுக்க ஆசைப்படுவாங்க. ஈவன் ஃபார் எம்ப்ளாயி டு லேர்ன் அபவுட் ஆல் தோஸ் திங், நிறைய கோர்சஸ் இருக்கும். என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம வந்து வெளியே படிக்கலாம்? அது எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக், நம்ம டாபிக்ல சப்ஜெக்டோ இல்லை கல்வியோ எடுத்து மக்கள் இந்த நாலேஜ்னா கொஞ்சம் நம்ம கெயின் பண்ண முடியும். பிசைட் லாட் ஆஃப் செமினார்ஸ் செமினார்ஸ் will help you. பாருங்க, 2 விதமான படிப்பு. அகாடமிக்கா போறது ஒண்ணு இருக்கு. அகாடமிக்கா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிப்பு இருக்கு, டிப்ளமாலாம் இருக்கு. அவங்க தேடணும், கண்டிப்பா மலேசியால இருக்கு. பெரிய அளவு ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு. நல்லா படிச்சு பேங்க்ஸ்ல வேலை செய்யறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ்ல இருக்காங்க, தௌசண்ட்ஸ்ல இருக்காங்க. நல்ல பேங்க்ஸ்ல சீனியர் ரிஸ்க் கண்ட்ரோலரா இருக்காங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு. என்ன வயசுங்கிறீங்க? 30-31 வயசு தான் ஆகுது. ஆன்டி மணி லாண்டரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்காங்க, 30-32 வயசா இருக்கும். நம்ம இந்தியர்களே இருக்காங்க. அந்த மாதிரி ரிஸ்க் படிச்சா ஃபியூச்சர் பிரமாதமா இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் சர்டிபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா? ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முதல்ல வந்து பிசினஸ் கான்டெக்ஸ்ட ஹோல்சமா புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறதே தப்பா இருக்கும். நிறைய இடத்துல நான் பாக்குறேன், they don't, ஒரு வியாபாரம் திறப்பாங்க, 6 மாசத்துல ஒரு ட்ராப் ஆயிடும்.
ஒண்ணு என்ன தெரியுமா, நம்ம வந்து கத்துக்கிறத வந்து குறைச்சிட்டோம். இன்னும் சொல்றேன் பாருங்க, இது வந்து நான் சொல்றது என்னமோ இவர் பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல நினைக்காதீங்க. வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 1947 முன்னுக்கு ஒரு எம்என்சி உடைய ஆயுசு 54 வருஷம். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோடைய ஆயுசு 54 வருஷம் 1940. இன்னைக்கு ஒரு எம்என்சி உடைய ஆயுசு 13 வருஷம் தான். ஏன் சேஞ்ச் ஆகுது? டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் ஆகுது, சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுது. முன்னெல்லாம் இவ்வளவு ஜிம் இருந்துச்சா நம்ம நாட்டுல? இவ்வளவு இருந்துச்சா? இல்லையே. ஏன்? ப்ரிஃபரன்சஸ் மாறுது. இப்ப பாருங்க, எத்தனை ஆர்கானிக் ஃபுட் வந்துச்சு, எத்தனை ஆர்கானிக் ஷாப் வந்துருச்சு. முன்ன இருந்தது அது? இல்லையே. முன்ன இருந்தது எப்படி திடீர்னு இப்ப வந்தது? என்ன காரணம்? அப்படியே அது சுழற்சி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிறவன் தான் பிசினஸ் தலைவன். அது புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி மாற்றம் வர 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 நம்ம இதுக்கு தயார் நிலையில நம்ம இருக்கணும். முன்னையே தயார் நிலையில இருக்கணும். இப்ப வந்து பாருங்க, கூகுள் பாருங்க, கூகுள் கம்பெனி இல்லாம உலகமே இல்லை இன்னைக்கு. கூகுள் அடிச்சான சாத்திரம் என்ன பண்ணுவோம்? நம்ம முடிவு பண்ண தெரியுது, முடிவு பண்ணிட்டான் கூகுள் சாத்த போறேன்னு, முடிஞ்சு. ஜிமெயில் அழைச்சிட்டான், முடிஞ்சு. பாதி பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், எல்லாம் ஜிமெயில் தான் கிடக்கு. ரைட்? So things are happening in a very different way, very fast-paced way. We have to be ready for that. இல்லைன்னா நம்ம பின்னாடி போயிடுவோம். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்னுடைய ஒரே சஜஷன் சொல்றேன், நிறைய படிங்க, உங்களை டெவலப் பண்ணிக்கங்க, நிறைய கேளுங்க. You have to listen. எல்லா துறையிலையும் பாருங்க. Don't have your knowledge in one dimension. இந்த பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? அந்த யூனிடைமென்ஷனல் நாலேஜ்ல வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. அங்க க்ரோவே பண்ண மாட்டாங்க, வேற பெர்ஸ்பெக்டிவ் எடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, you have to have multiple perspectives இருக்கணும் for you to be successful. நிறைய படிக்கணும், நிறைய. இப்பதான் படிக்க தேவையில்லை, யூடியூப் தான் வருது, காலை போட்டு கேட்டு போங்க. வெட்டியா கதை பேசுறது கேளுங்க. வியாபாரம் செய்வது எப்படி? யாரோ சொல்லு, அவர் தெரிஞ்சே சொல்லட்டும், நீங்க கேளுங்க. அவர் சரியா சொல்றாரு இல்லையா சொல்லுங்க. எங்கேயோ ஒரு ஐடியா வரும், அதை பிடிச்சிக்கிங்க. ஒண்ணு என்ன செஞ்சாலும் இன்ஃபார்ம்டா செய்யுங்க. சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ப்ராடக்ட் வில் செல் பை இட் செல்ஃப். அப்புறம் அது எல்லாம் அதை நான் பார்த்துட்டேன், ஆப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு திங்க் லைக் அ பிசினஸ் ஓனர், டோன்ட் திங்க் லைக் அ காமன் மேன். அப்புறம் கடுமையா உழைக்க தயாராயிருங்க. அந்த உழைப்பு வந்து எப்ப கடுமையா உழைக்கணும். நினைச்சுக்க, பிசினஸ் சொன்னா ஹாலிடே போலாம், நோ ப்ராப்ளம். மொபைல் போனை எடுத்துட்டு போகாம இருக்கிற ஹாலிடேவா இருக்கணும். ஹேண்ட் போனை எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். முடியலன்னா நீங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். எப்ப பாரு போனும் கையுமா இருந்தா திங்ஸ் ஆர் நாட் இன் கண்ட்ரோல் அர்த்தம். இப்ப அடுப்புல வந்து சாம்பார் வச்சுட்டீங்க, சும்மா போய் பாப்பீங்களா? இல்லையே. உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல கொதிக்கும், அப்பவே பார்த்தா போதுன்னு. ஏன் சும்மா எடுத்து போனை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன காரணம்? I'm not talking about process ஒன்னும் சொல்லல, I'm talking about the top guys. அடிக்கடி ஏன் பாக்குறீங்க? things are not under control. ஒரு காலம் வரும், mark this point, மொபைல் ஹேண்ட் போன் வச்சுக்காதவன் அதுதான் ஃபேஷன் வரும், மறுபடியும் வரும். because I'm in full control. No mails, don't contact me for 15 days. You let the business run. முடியுமா? If you have done it, you're super. அப்படி நடந்தாலும் வேற நடந்தாலும் யார் எதை பார்க்கணும், யார் எதை பேசணும், எப்படி முதல்ல யாரை கான்டாக்ட் பண்ணணும், யார் முடிவு எடுக்கணும், நான் முடிவு எடுக்கிறேன், நான் எதுவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது இருக்காங்களா உங்க டீம்ல? இருக்காங்களா? அப்ப you have brought up a beautiful company. நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நான் எடுக்கிறேன், இதுதான் சரியான முடிவு. என்ன தெரியுமா, ஒரு கம்பெனி வந்து ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன தெரியுமா அடையாளம்? ஆளுங்க உற்சாகமா, முடிவுக்கு அக்கௌண்டபிளா இருப்பாங்க. யார் அது செஞ்சது? இது நான் அவரு செஞ்சாப்புல இருந்துச்சு, எனக்கு சரியா தெரியல. அது கழுவுற மீன் நழுவுற மீன்.
இது யார் செஞ்சது? நல்லா வந்திருக்கேன். நான் தான் செஞ்சேன், என் ஐடியா. நான் செய்யல, என் ஐடியா. அன்னைக்கு கடையில பேசிருக்கோம், நான் சொன்னேன், அதை பார்த்து அவட்ட செஞ்சுட்டாப்பா. பாஸ் போல வந்துட்டாரு. நல்லா இருந்தா நானு, நாசமா போச்சுன்னா அடுத்தவன். இந்த கல்ச்சர் வரும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிங்க. இது நான் பார்லன்ஸ், லோக்கல் பார்லன்ஸ் சொல்றேன். இதெல்லாம் வரும். பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. நான் இல்ல இந்த கல்ச்சர் வரும். இது வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிங்க, இது வந்து நம்ம கம்யூனிகேஷன் எங்கேயோ யாரையும் வச்சு வாங்குறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. Something has to be done. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு என்ன, you have to take part in programs. நிறைய படிங்க. சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி மட்டும் படிக்காதீங்க, ஃபெயிலியரையும் படிங்க. அதை யாரும் புக் எழுத மாட்டாங்க, இன்னும் அந்த கல்ச்சர் வரல. ஒரே ஒருத்தர் எழுதி ஹார்ட் நாக்ஸ்ன்னு ரொம்ப நல்லா எழுதிருக்காரு புக்கு, நான் படிச்சேன். ஹவு டு ஃபெயில். படிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லை சார், நான் வந்து சார் எனக்கு டைமே இல்லை சார், நான் படிக்கவே மாட்டேன் சார். நான் அவள் தான் முடிச்சுட்டேன். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் ரெடி. ஒன் நிறைய படிக்கணும், நிறைய நல்ல நல்ல அதான் சொல்றேன், have smart people to work for you. They are your mentors. They will guide you without a fee. Yet they will be subservient to you. You can ask them to stop a project. You can ask them to do a project. They are at your will. They can't overturn you. Ultimate power is with you. But empower them in the process. ஸோ அதனால இது வந்து நான் வந்து எல்லாமே எம்ப்ளாயி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எம்ப்ளாயர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆண்டர்பிரினர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அது ஒரு பெரிய நிறைய ரிஸ்க் இருக்கு அதுல, அது ஒரு பெரிய டாபிக். அதே மாதிரி ப்ராடக்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எல்லாத்துக்கும் மெட்ரிக்ஸ் இருக்கு. எல்லா பிசினஸ்க்கு எல்லா காம்பனன்ட்ஸையும் ரிஸ்க்ல கொண்டு இணைக்கலாம், ரிஸ்கை வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான ஒரு 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 அமைப்பு வந்து இந்த சப்ஜெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒன்னொன்னு சொல்றேன், ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஆப்ஷன் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு கோ ரியலி பிக், நீங்க வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியை நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது நீங்க ஷேருக்கு வெளியில போய் ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்க முன்னுக்கு உங்க கம்பெனில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும். அதுக்கு அஜெண்டா இருக்கணும், அதுக்கு எஸ்ஓபி இருக்கணும், அதுக்கு ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்கணும். அது இருந்தா மட்டுமே நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண முடியும். இது கோர்ஸோட ரெகுலேஷன், மேண்டேட்டரி இன் ஃபார் ஆல் கம்பெனிஸ் in who are subscribing to the international convention Geneva. இது வந்து கொண்டாந்து சட்டம் வந்துருச்சு இன்னைக்கு. அதனால இதை வந்து ப்ளீஸ் டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் டேக் இட் யுவர் ஹார்ட் அண்ட் ட்ரை டு பாண்டர் அண்ட் see what you can do. இன்னும் கேட்க வந்தீங்க? நம்ம நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருந்தீங்க ரிஸ்கை பத்தி. ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம தொடர்ந்து இது வந்து ஒரு அடுத்தடுத்து முறையில வரும்போது நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு போகணும். நல்ல நிகழ்வு. உங்களோட ஃப்ளோ வந்து லைக் கேட்க நான் ஸ்டாப்பா இருக்கு. நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். பிகாஸ் நம்மளும் லேர்னிங் தான் பாருங்களேன். ஒரு வியாபாரம் டெய்லி, ஆமா டெய்லி திங்ஸா மாறிட்டு இருக்கு டாக்டர். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் நம்ம பெரிய வியாபாரின்னு சொல்லிட்டு, பட் நாளைக்குன்னு வரும்போது புது விஷயங்கள் வரும்போது நம்ம அடாப்ட் பண்ணிக்க சூழ்நிலை இருக்குது. ஸோ பொதுவாக ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து வியாபாரிகளுக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்தது. ஐ பிலீவ் தோஸ் ஆன் ஃபேஸ்புக் டெஃபினெட்லி பெனிஃபிட்டட் மோஸ்ட். அந்த எசன்ஸ் வந்து நல்லா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஏன்னா சமயத்தில் நம்ம கேட்போம். அந்த அப்ளிகேஷன் இஸ் another ஃபேக்டர். ஸோ இது வந்து நல்ல பதிவு. சில பேர் இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்களாக்கா மேபி செகண்ட் டைம் கேட்கும்போது அதே விஷயம் டாக்டர் சொல்லும் போது விஷயம் ஒன்று டீப்பாக புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயம் தொடர்ந்து கேளுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு போய் சேரிட்டோம். டாக்டர் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்மளுக்கு வந்து நம்ம மக்களை வந்து ஒன்று கல்வி, ஒன்று வியாபாரம், ஒன்னொன்று வந்து பண வசதி, இந்த 3 தான் நம்மளுக்கு மெயின் அடிப்படையாக வச்சு தான் நம்ம தொடர்ந்து நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ லைக் ஷுவர் டாக்டர். நம்ம அடுத்து இன்னொரு 2 வீக்ஸ்ல another சப்ஜெக்ட்ல நம்ம திரும்ப வருவோம். அண்ட் பிஃபோர் வி க்ளோஸ் ஃபார் செஷன், நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சரை வந்து இந்த கல்வி வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எதை நோக்கி
வந்தாங்களாக்கா இந்த பர்டிகுலர் ரிஸ்க் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு வரலாம். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. நிறைய இல்லை, மலேசியால சில இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது. ஸோ அது படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு வியாபாரத்தினுடைய 360 டிகிரியும் உங்களுக்கு புரியும். என்ன நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்னு தெரியும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களை கம்பெனிங்க வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி ஹையரா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு பேர் முடிக்க மாட்டாங்க, தெரியும் எதுக்காக சொல்றாங்கன்னு. அந்த ஆப்டிடியூட் டெவலப் பண்ண முடியும். ஆப்டிடியூட்ங்கிறது வந்து மனப்பாங்கு. எப்படி வந்து ஓகே சீக்கிரம் போய் அதை எடுறா அப்படின்னு சொன்னா எதுக்கு சீக்கிரமா சொல்றாங்கன்னு தெரிஞ்சவன் வேகமா போவான், தெரியாதவன் குழம்பிட்டு மெதுவா நடப்பான். அந்த மாதிரி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எடுத்து படிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, கவர்மெண்ட்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல, பிரைவேட்ல, பேங்க்ஸ்ல, முக்கியமான பொசிஷன்ஸ்ல நிறைய பேர் சிஓவா இருக்காங்க. 30 வயசு 32 வயசு சிஓவா இருக்காரு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு டிபார்ட்மெண்டா இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியும். கொஞ்சம் விரிவா திங்க் பண்ணுங்க பேரண்ட்ஸ். எல்லாத்தையும் டெக்னாலஜி இருக்கு, எல்லாத்தையும் ரிஸ்க் இருக்கு. டெக்னாலஜி ரிஸ்க் இருக்கு, ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ரிஸ்க் இருக்கு, ஆபரேஷன் ரிஸ்க் இருக்கு, பிசினஸ் ரிஸ்க் இருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்ட் ரிஸ்க் இருக்கு, ரெப்புடேஷன் ரிஸ்க் இருக்கு, ஆபரேஷன் ரிஸ்க் இருக்கு. அப்புறம் ரிஸ்கே ஒரு தனி அப்சல்யூட் சப்ஜெக்டா இருக்கு. நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா உதவக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் படிச்சாங்கன்னு சொன்னா, அது மட்டும் இல்ல, IR 4.0ங்கிறது உடைய இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அமல்படுத்துதல் வந்து ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. கொரோனா முடிஞ்ச அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது இதோடைய தாக்கங்கள். அதனால இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போக காலகட்டத்துல அவங்க ரெடி பண்ணுங்க. சரியான தரமான கல்வி, தரமான சிந்தனை. நீங்களும் வந்து நிறைய படிங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த IR 4.0 இந்த சோசியல் மீடியா வர காலத்துல பேரண்ட்ஸும் பழைய மாதிரி இருக்க முடியாது. நீங்களும் தொடர்ந்து உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ண நீங்க அவன் பேசுறது உங்களுக்கு புரியும், இல்லை அவன் பேசுறது உங்களுக்கு புரியாது. அப்ப நீங்க கொஞ்சம் தனிப்பட்ட விடுபட்டு போயிருவீங்க. அதனால இதெல்லாம் கம்பைன் பண்ணீங்கன்னா நம்ம வளமான சமுதாயமா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு பெரிய அளவுக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த மிஸ்டர் சங்கர், ரொம்ப அப்சல்யூட்லி கமெண்டபிள் ஜாப் செய்றீங்க. நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்க்குறேன், போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன், சிலது நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். Fantastic. Nice to be here. I'm looking forward to see you all again at the earliest occasion. Thank you so much. கண்டிப்பா டாக்டர். ஸோ டு ஆல் த வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ஃபார் த டைம். அண்ட் மற்ற நிகழ்ச்சி நம்ம திரும்ப தொடர்ந்து கூட நம்ம பேச்சை லைக் பண்ணுங்க, நம்ம ஈவெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வித் தட், தேங்க்யூ வெரி மச். Thanks a lot. தேங்க்ஸ் ஸோ Bye. மச். தேங்க்யூ. Good night.